ओम गं गणपतये नमः। ओम सं सरस्वत्यै नमः। ओम गुं गुरुभ्यो नमः। ओम ब्रह्मा विष्णु रुद्र महेश्वर सदाशिव दुर्गा लक्ष्मी सरस्वती सावित्री राधा देवी नमः। ओम प्रसीद विश्वेश्वरि विश्वप्रसीदे प्रसीद विश्वेश्वरि वेदरूपिणी प्रसीद मायामि मन्त्रविग्रहे प्रसीद सर्वेश्वर सर्वरूपिणी। ओम शान्ति शान्ति शान्तिः। ओम आनो भद्राः कृतवो इन्दु विश्वतः। यदा यदा हि साधूनां दुःखं भविदानवः तदा तेषां च रक्षार्थं देहं सन्धारयाम्यहम्। अरूपायाश्च मे रूपा अजन्मायाश्च जन्म च सुराणां रक्षणार्थाय विद्युद्दैत्यविनिश्चितम्। ॐ ज्ञानामपि चेतांसि देवी भगवती हि सा बलादाकृष्य मोहाय महामाया प्रयच्छति। दुर्गे स्मृता हरसि भीतिमशेषजन्तोः स्वस्ते हि स्मृता मतिमतीव शुभां ददासि। दारिद्र्यदुःखभयहारिणिका त्वदन्या सर्वोपकारकरणाय सदाब्धचित्ता। सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके गौरि नारायणि नमोऽस्तुते। शरणागतदीनार्थपरित्राणपरायणे सर्वस्याप्तिहरे देवी नारायणि नमोऽस्तुते। सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्तिसमन्विते भयेभ्यस्त्राहिनो देवि दुर्गे देवि नमोऽस्तुते। सर्वबाधाप्रशमनं त्रैलोक्यस्याखिलेश्वरि देवमेव त्वया कार्यम् अस्मद्भैरिविनाशनम्। लोकान्नशेषानवहंसि दुष्टाः दुष्टादुकामान् सकलानभीष्टान् त्वामाश्रितानां न विपन्नराणां त्वामाश्रिताख्याश्रयतां प्रशान्ति। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मद्आचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम्। सर्ववेदान्तसिद्धान्तगोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम्। ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமः. பக்தகோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணை நாரியும் சமஸ்த குரு மகாஜனங்களுடைய அனுகிரகத்தினாரியும் நாம் இப்பொழுது ஸ்ரீ தேவி மகாத்மியம் என்கிறதான மகாஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம். ஓம் வாங்மே மனசி பிரதிஷ்டிதா மனோமே வாஜி பிரதிஷ்டம் ஆவிராவிமா இது. இதுவரைக்கும் நடந்த சத்சங்கங்கள்ல நவாங்கத்தை முடிச்சு லாஸ்ட் சத்சங்கத்துல வைதீக ராத்திரி சுத்தம் அப்படிங்கிறதான சுத்தத்தை தெரிந்து கொண்டோம். இனிமே அடுத்ததாக தாந்திரிக ராத்திரி சுத்தம் அப்படிங்கிறதான அத்தியாயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று வைதீகம், இனி ஒன்று தாந்திரிகம். வைதீகத்தில் பரிபூர்ணமாக மந்திரங்கள், அந்த மந்திரத்தை புரிஞ்சுக்கிறதுக்குள்ளதான உபமைகள், உதாரணங்கள், இது மட்டும்தான் அதில் இருந்தது. ஆனால் அந்த தாந்திரிக ராத்திரி சுத்தத்தில் மந்திரம் இருக்கு, பாவம் இருக்கு, பக்தி இருக்கு, விபூதி விஸ்தார மகாத்தியங்கள் இருக்கு, ஸ்மரண விஸ்தாரணம் இருக்கு, அனுபவ உபதேச கிரயம், இப்படி அபரிமிதமான நல்ல உபாயங்கள் இறைவனிடம் அதிகமாக பற்று உருவாகுவதற்காகவும் பக்தி உருவாகுவதற்காகவும் தேவையான முறையில் பிரம்மதேவர் மார்க்கண்டேய மகர்ஷிக்கு உபதேசம் செய்கிறார். பொதுவாக ராத்திரி சுத்தம் இரவு நேரத்தில் ஜபிக்க வேண்டியதான ஸ்தோத்திரம். இரவு தூங்கறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் ராத்திரி சுத்தத்தை ஜபம் செய்து உறங்குவார்களானால் அவர்களுக்கு வாழ்வினுடைய அர்த்தம், வாழ்வுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியதான ரகசியம் எல்லாத்தையும் அம்பாலே இந்த ஜீவாத்மாவோட உரையாடி, ஏன்னா அந்த ஜீவாத்மா மனசோட சேர்ந்து வெளியே போயிடும். ஒரு மனிதன் படுத்து தூங்குற நேரத்தில் அவனுடைய தூங்குற இடத்திலிருந்து 12 அடி மேல சிவனும் சக்தியும் அமருவார்கள். அதற்கு நடுவே இந்த ஜீவாத்மா என்பது கந்த கடவுள். கந்தன் என்றாலே காம்பு, கோர், அஸ்தித்வம், ஆதாரம், அதுதான் ஜீவன். அப்ப இந்த கந்த பெருமான் முருகன் என்பவர் ஜீவாத்மா. இந்த சோமஸ்கந்த ஸ்வரூபத்துல இந்த ஜீவாத்மா சிவசக்திக்கு நடுவே போய் உட்காருகிறது. அதுபோல் நம்மளுடைய ஜீவாத்மா இந்த சிவசக்தி ஐக்கியத்துக்கு நடுவே போய் உட்காரும். பேச்சுவார்த்தை எதுவும் இருக்காது. தாய் தந்தையான சிவசக்திகள் பேச மாட்டார்கள் இந்த ஜீவாத்மாவோட. ஏன்னா அதுக்கு இப்பவும் இந்த பூலோகத்தோட தொடர்பு இருக்கிறதுனால இந்த சரீரத்துக்கிட்ட அட்டாச்மெண்ட், ஆசாபாசங்கள், பந்த பாசங்கள், கமிட்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால வாய் திறந்து யாரும் பேச மாட்டார் ஒருத்தருக்கு ஒருத்தர். ஆனால் இப்படி கண்ணால மட்டும் பார்ப்பார்கள். அந்த பராசக்தியினுடைய கண்ணிலிருந்து வரக்கூடியதான பிரபைக்கு அமிர்தகலை என்றதான பெயர். அம்பாளுடைய பார்வை, பரமேஸ்வரனுடைய பார்வை இந்த ஜீவாத்மாவினுடைய உடம்பில் விழுந்தது அப்படின்னா வேற என்ன வேணும்? கடாட்ச கிங்கரீபூத கமலாகோடி சேவிதாயே நமஹா. அம்பாளுடைய கடைக்கண் நம்முடைய உடம்புல விழுமா? விழுந்தா அதை விட அடைய வேண்டியதான ஒரு பாக்கியம், ஒரு புண்ணியம் உலகத்தில் எதுவுமே இருக்காது. அப்படி இரவு நேரத்தில் இந்த ஜீவாத்மா என்பது சிவசக்தியிடம் சென்று விடுகிறது.
ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இந்த உடம்புக்கு ஏற்பட்டா உடனடியாகவே குதிச்சு உள்ள பூந்துடும். அதனால ராத்திரி என்பது வந்து ரொம்ப முக்கியமாகும். ராத்திரிங்கிறதான நாமத்துக்கு இருக்கிறதான விசேஷம் என்ன? ரா அப்படின்னா காத்தை நம்ம வெளியே தள்ளுகிறோம். நிஸ்வாசகா, இந்த வெளியே தள்ளக்கூடிய காத்துல என்னெல்லாம் இருக்கு? முக்கியமாக கார்பன் டை ஆக்சைடு, உடம்புக்குள்ள இருக்கக்கூடியதான கழிவுகள் வாயு ரூபத்துல, முக்கியமாக நம்மளுடைய உடம்பில் இருந்து ஆட்டி படைக்கக்கூடியதான முக்குணங்கள், நாம் நம்முடைய உடம்பு நம்மளுடைய உணர்வு எல்லாமே வந்து முக்குணத்தை சேர்ந்ததுதான். சத்வரஜஸ் தமசு அப்படிங்கிறதான முக்குணம். அதுபோலவே முப்பிறவிகள் வேற்றென்று நாளேங்கிறதான தத்துவம். காமம், குரோதம், லோகம், முகம், மதம், ஆச்சரியம், இப்பேற்பட்டதான் சர்வமும் மூணு 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 இது வகையாக இருக்கு. ஜாகிரதாவஸ்தா, சொப்னாவஸ்தா, சுஷுப்தாவஸ்தா அப்படிங்கிறதான 3 அவஸ்தா. இதெல்லாம் 3 சொல்லுகிறது. அப்போ ரா என்றால் எது வெளியே செல்லுகிறது? 3 அப்படின்னா இங்கிலீஷ்ல 3 1 2 3 இருக்கல்வா, அதே மாதிரி சம்ஸ்கிருதத்திலையும் திருதி அப்படின்னு அர்த்தம். ராத்திரி அப்படின்னா இரவு நேரத்துல நம் உடம்புக்குள்ள இருந்து எல்லாத்துக்கும் அடிப்படையாகவும் ஆதாரமாகவும் இருக்கக்கூடியது இந்த முக்குணங்கள் தான். இந்த சத்வரஜஸ் தமஸ் அப்படிங்கிறதா. இந்த குணம் கைவிட்டு போயிடுது அப்படின்னா நமக்கு துவாலிட்டி போயிடும், துவைத பாவம் போயிடும். துவைத பாவம் போய் அத்வைத பாவம் தான் மோட்சம், அதுதான் முக்தி, அதுதான் சாயுஜ்யம். ஆகவே இரவு நேரங்கள்ல நாம் படுத்து தூங்குறத வாயை பிறந்து விடுறோம். சாதாரணமா எல்லா குழந்தைகளும் வாயை பிறந்து தான் தூக்கும். விலங்குகளும் வாயை திறந்து வச்சு தான் தூக்கும். தாய் தந்தைகள் புத்திசாலிகள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கொசுவோ ஈவோ வாய்க்குள்ள போயிடக்கூடாது குழந்தைக்கு அப்படிங்கிறத வாயை மூடி மூடி மூட ட்ரை பண்ணுவாங்க. நாமவே வாயை மூடக்கூடாது, கண்களை மூடக்கூடாது, சாஸ்திர விதி இருக்கு. அது இறந்து போறதான உடம்புக்கு தான் பண்ணுவோம். அந்த மாதிரி இருந்தா கூட இங்க தூக்கம் என்பது வந்து ஒரு டெம்பரரி டெத், ஒரு தற்காலிகமான மரணம் தான். அதனால இதுக்கு பாவம் இல்லை. வாயை கூட்டி விட்டுடுவான், வாய் மூடிட்டே இருக்கு. வெளியே போனது என்னது? 3 போச்சு. 3 என்றால் முக்குணங்கள் போய்விட்டது. முக்குணங்கள் போய்விட்டால் அந்த ஜீவாத்மா வந்து நிர்மலமாகிறது, பரிசுத்தமாகிறது, சாயுஜ்ய தத்துவத்தை அடைந்து விடுகிறது, பரிசுத்த நிலையை அடைகிறது. இந்த குணம் இருக்கிற வரைக்கும் தான் டிஃபரன்சியேஷன், நான் வேறு நீ வேறு. அந்த குணம் போய்விட்டது அப்படின்னா பிரஜானம் பிரம்மஹா, அயம் ஆத்மா பிரம்மா, தத்துவமசி அப்படிங்கிறதான சத்தியத்துல போய் சேர்ந்து விடும். அப்படி ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் ஒவ்வொரு இரவு நேரத்திலையும் தூங்குற நேரத்துல அவர்களுக்கு அன்னன்னைக்கு தேவையான டெம்பரரி மோட்சத்தை கொடுக்கிறாள் தேவி. ஒருவேளை தூங்கி இதை எழுந்திருக்கலையே அப்படின்னா கவலைப்படுறதுக்கே இல்லை. சாஸ்திர விதியில வந்து தூங்குறது செத்து போறது தப்பு, அது நல்ல மரணம் அல்ல. மரணம் எப்பவுமே வந்து உணர்வோட தெரிஞ்சு புரிஞ்சு சந்தோஷமாக பயப்படாம இறந்து போறதுக்கு தான் தீர மரணம்னு பேரு. இந்த வீரர்கள் எல்லாம் வந்து யுத்தத்துல இறந்து போவோன்னு தெரிஞ்சும் போய் மாட்டிட்டு இறந்து போறா பாருங்கோ, எவ்வளவு தைரியமா இருக்கும். அவனால் வீர மரணம்னு பேரு, வீர சொர்க்கம் அவனுக்கு கிடைக்கிறது. அதுபோல ஒண்ணுமே தெரியாம இறந்து போறது தப்பா, தெரிஞ்சு செத்து போறோம். சாகர நேரத்துல மரணத்தை நாம் கூப்பிட வேண்டுமா? வா 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 வந்து எடுத்துக்கோ, போரும், எனக்கு இனிமே மணித்தீபம் செல்ல வேண்டும், எனக்கு சிவலோகம் செல்ல வேண்டும், எனக்கு வைகுண்டம் செல்ல வேண்டும், வா வா வந்து கூப்பிட்டு போ, நீ உன் வேலை கவனி, எனக்கு மரணமோ ஜனனமோ எதை பத்தியும் கவலை இல்லை. நான் இந்த இடத்தை இந்த ஆசாபாச பந்தத்துக்கு அடிப்படையாக வாழ்கின்றதால் இந்த உடம்பை நான் விட்டு விட்டேன். ஆனால் அடுத்த நிமிஷம் நான் போக போறது எங்கேக்கு? என்னுடைய திசையை நோக்கி போக போகிறேன். நான் எனக்கு அந்த திசை என்ன என்று தெரியும், அதுக்கு நான் பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிராக்டிஸ் என்ன தெரியுமா? ஏகாதிசி. ஏகாதிசினின்னு ஒரிஜினல் பேரு, அது ஏகாதசி ஆயிடுது. ஏகாதசி அப்படின்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒன்றும் சாப்பிடாம பட்டி கிடக்கப்படும், அதெல்லாம் ஏகாதசி. அதெல்லாம் நடைமுறையில மாற்றங்களுக்கு அடிமைப்பட்டு வந்ததான ஒரு விஷயங்களை தவிர, அதாவது ஏகாதசினா விரதம் எடுக்க நல்லா அர்த்தம், சாப்பிடக்கூடாது அப்படின்னா அர்த்தம். அதுக்கு கதைகள்லாம் வச்சிருக்கா. வேறு கிருஷ்ணனை வந்து ஒரு குகைக்குள்ள மாட்டின்ட்டு நானே கூட சொல்லியிருக்கேன். அதற்கு இருக்கட்டும். ஏக திசி, ஒரே ஒரு திசை. என்ன திசை அது? வைகுண்டம். என்ன திசை அது? கைலாசம். என்ன திசை அது? மணித்தீபம். என்ன திசை அது? கோலோகம். ஒரே ஒரு திசை. அப்போ 10 நாளைக்கு 10 மாசமாக இந்த ஜீவாத்மா சரீரத்துக்குள்ள புகுந்து ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் வாசம் செஞ்சு 10வது மாசத்தன்னைக்கு வெளியே வருது. வெளியே வந்ததும் அடுத்த நாள் என்னது? ஏகாதிசி. ஏகாதசி அப்படிங்கிறது 11வது நாள். அந்த பிறந்ததை எதற்காக என்றால், இந்த சரீரத்தை வைத்துக் கொண்டு சத்கர்மாவை செஞ்சு நான் யார் என்று உணர்ந்து பரமஞானத்தை அடைந்து பிரம்மத்துக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லை, நாங்கள் இருவரும் ஒருவரே அப்படிங்கிறதான அனுபவ யோகத்தினால, அனுபவ
ஞானம் வழியாக மெய்ஞானத்தின் வழிப்படி எந்த ஒரு ஜீவாத்மா எங்க செல்ல வேண்டுமோ அதுக்கு பேரு ஏகாதிசி. ஒரே திசை, இங்க அங்க பார்வை கிடையாது. அந்த திசையோட நோக்கி செல்ல வேண்டும். அதுக்கு 10 நாளத்த விரதம் தேவை. அதனால்தான் ஏகதிசி அப்படிங்கிறதான விரதம் 10வது நாளிலிருந்து ஆரம்பமாகும். தசமி அன்னைக்கு ஆஃப்டர்நூன்லேருந்தே ஒன்றும் சாப்பிடக்கூடாதுன்னு விதி. எனக்கு இந்த சாப்பாடை வர்ஜிதம் பண்ணுறதுக்கு சம்பந்தம் இல்லை. எனக்கு ஐ டோன்ட் பிலீவ் இந்த சிஸ்டம். பட் சத்தியத்தை தானே சொல்லணும். மகாத்மாவில் என்ன சொல்லி கொடுத்துருக்காலும் அதைத்தான் நாம பிரச்சாரம் பண்ண வேண்டாம். நம்மளோட ஓன் கொள்கை சொல்ல முடியாது. நான் ஒரு பிரவரனானா அப்போ நான் சொல்ற விஷயம் வேற. இதுதான் கூட சத்தியத்தை சொல்றேன். இதனுடைய ரியாலிட்டி இவ்வளவுதான். அதுதான் ஏகதிசி, ஒரே திசை, ஒரே நோக்கம். வைகுண்டம் கைலாசம், வைகுண்டம் கைலாசம், கோலோகம் மணித்தீபம், இதே நோக்கில் இருக்க வேண்டும் இந்த ஜீவாத்மாவினுடைய வாழ்க்கை இருக்கிற வரைக்கும், கடைசி மூச்சு வரைக்கும். அந்த ஏக திசையை நோக்கி செல்லுகின்றதான ஒரு விரதம் தான். அந்த விரதத்தை உண்ணாவிரதம் ஆக்கிட்டான், சாப்பிடக்கூடாதுன்னு ஆக்கிட்டான். அது மௌன விரதமாக இருக்க வேண்டும், உண்ணாவிரதமாக எல்லாம் இருக்கிறோம். இருந்தாலும் பரவாயில்லை. சாப்பாடு உள்ள போல எப்படின்னா உடம்பில் இருக்கிறதான இந்திரியங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா தூங்க ஆரம்பிச்சிடும். செயலற்ற நிலை அடைந்து விடுவார்கள். உணவு தான் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்றது. அதனாலேயே சாப்பாடை வர்ஜிதம் பண்ணு அப்படின்னு உபவாச ரீதியாக ஏகாதசியை கொண்டாடுகிறார்கள். என்னோட அபிப்பிராயத்துல ஏகாதசி அப்படிங்கிறதானது ஒரே லட்சியத்தோட ஏகாகிர சித்தமாக நான் பிறந்தது இதற்காக மட்டுமே தான், அதுக்கு நடுவேல அனுபவிக்கக்கூடியதான ஃப்ரிஞ்சு பெனிஃபிட்ஸ், இகபோக சுகாதிகள் எல்லாமே என்னுடைய சின்ன சின்ன சிற்றின்பத்துக்காக நான் உபயோகப்படுத்துகிறேன். இவர்கள் யாரும் சாஸ்வதம் கிடையாது. நாக்குல டேஸ்ட் பட்டுன்னு ஒன்று இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ஒரு சராசரி மனிதனுக்கு 2000 10,000 டேஸ்ட் பட்ஸ் நம்மளுடைய சென்சிட்டிவ் இல்லைன்னா சென்சர்ஸ் நாக்கில் இருக்கு. அது வயசு ஆக 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 ஒவ்வொரு சென்சராக ரிட்டையர் ஆக ஆரம்பிச்சிடும். பச்சை குழந்தைக்கு அதிகமாக இருக்கும் டேஸ்ட் பட்டு, வயசாக ஆக டேஸ்ட் பட் ஒன்னொன்னாக பொழிஞ்சு போயிடும். அதனால வயசான கிழங்களுக்கு எவ்வளவு சாப்பாடு போட்டாலும் குத்தம் சொல்லிகிட்டே இருப்பா. என்னத்தை சமைச்சா நீ பெருசா, கர்மம் வாயில வச்சுக்க வேண்டியது எல்லாம், இப்படி சாப்பிட்டு என்ன கண்டேன் நான் அப்படி இல்லை என்னெல்லாமோ சொல்லி திட்ட ஆரம்பிப்பா. அந்த தாத்தா பாட்டிகள்லாம் இந்த மாட்டு பொண்ணு நாட்டு பொண்ணு எல்லாம் போட்டு படுத்திது. இது காரணம் என்ன அப்படின்னா டேஸ்ட் பட்ஸ் ஆர் ஆல்ரெடி ரிட்டையர்டு. இந்த நாக்கிலிருந்து போயாச்சு. இதெல்லாம் இந்த டேஸ்ட் பட் இருக்கிற வரைக்கும் தான் நாக்குக்கு வேல்யூ. 20 வயசு 22 வயசுக்குள்ள ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃபுல் 10,000 லெவல் இருக்கும், ஃபுல் பக்காவா இருக்கும், எல்லா டெஸ்ட் பட்டும் ஆக்டிவா இருக்கும். அதனால தான் அந்த வயசுல எதை வேணாலும் சாப்பிடலாம், எப்படி எல்லாமோ சாப்பிடலாம் ஆசை வரும். அதுக்கப்புறம் எதை சாப்பிட்டாலும் ஒரு திருப்தி இல்லாத லெவலுக்கு போயிடும், விரக்தி பாவனையில நிறுத்திட்டு போகும். அப்போ ஒரு நாக்குக்கு இவ்வளவு மாற்றம் வருகிறது, மூக்குக்கு ஒரு மாற்றம் இருக்கு, கண்ணுக்கு ஒரு மாற்றம் இருக்கு, உடம்பில் இருக்கிறதான ஒவ்வொரு மயிர் கூபத்துக்கும் மாற்றம் இருக்கிறது. இவ்வளவு பெரிய மாற்றம் நடக்கக்கூடியதான இந்த உடம்பை எவ்வளவு நாளைக்கு தான் நம்ப முடியும்? பகவத்பாதர் விவேக சூடாமணியில சொல்லுகிறார், உன் உடம்பை நம்பாதே, உன்னுடைய கண்மாத்திரா வழியாக கிடைக்கக்கூடியத அனுபவங்களையும் நம்பாதே, மனசை நம்பாதே, நீ இன்ன வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணதை நம்பாதே, எதையும் நம்பாதே. பிகாஸ் இவங்க எல்லாம் திருடர்கள், உன்னை ஏமாத்துவார்கள். உனக்கு தேவை ஏகலட்சியமான ஒரே திசையை நோக்கி செல்லுகின்றதான வாழ்வுதான் உனக்கு முக்கியம். நகி நகி ரக்ஷதி டுங்கிரிங் கரணே பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜம் உடமதே. அப்போ இந்த நாக்குக்கு இவ்வளவு மகத்துவம். அந்த நாக்கை வைத்துக் கொண்டுதான் நாம் மந்திரங்களை உச்சாரணம் செய்கிறோம். அந்த நாக்கில சரஸ்வதி தேவி என்பவள் வேதஸ்வரூபமாகவும் மாதங்கி தேவி என்பவள் தாந்திரிக ஸ்வரூபமாகவும் வாழ்கிறாள். நம் நாக்குக்குள்ள இப்ப நாம் கத்துக்க போறது தாந்திரிக வடிவமான தாந்திரிக ராத்திரி சுத்தம் என்கிறதானது மாதங்கி தேவியை சேர்ந்த விவகாரம். அந்த வேத வைதீகமான ராத்திரி சுத்தம் சரஸ்வதி தேவியினுடைய அனுகிரகத்தினால் நாம் கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு மாதங்கி தேவியினுடைய அனுகிரகத்தினால் இதை தெரிந்து கொள்ள போகிறோம். அப்ப ராத்திரி என்றால் ரா அப்படிங்கிறதான த்ரீ என்றால் 3, திரயம். அது ஈ வந்ததுக்கு காரணம் அப்படின்னா சக்தி பீஜம் ஈகாரம். அப்போ த்ர அப்படிங்கிறத ஈ சேர்த்து 3 அப்படிங்கிட்டாங்க. அப்ப ரா அப்படிங்கிறதான வெளியில செல்லக்கூடியதா நம்மளுடைய சர்வ உணர்வுகளும் போயிட்டோமானா நமக்கு துரியாவஸ்தா, ஜாகிர சொப்ன சுஷுப்தா, துரியாதீதம். துரியாதீதம் யாருக்கும் கிடையாது, சிவனுக்கு மட்டும்தான். அதனால அப்படி பேசவே வேண்டாம், விட்டுலாம். ஏன்னா துரியாவஸ்தையிலே ஜில்ச் ஸ்டில்னஸ்ல வந்துடும், அவேர்னஸ் லெஸ் ஸ்டேட் அப்படின்னு பேருது. எதையுமே புரிஞ்சுக்க முடியாத ஒரு நிலை, சமாதி நிலைன்னு அர்த்தம். அப்ப நமக்கு மனிதனா பிறந்தா அந்த லெவலுக்கு தான் உண்டு. ஜீவனுக்கு 5 அவஸ்தைகள் இருந்தா கூட 4வது அவஸ்தையிலேயே ஒண்ணுமே டிஃபைன் பண்ண முடியாத லெவலுக்கு வந்துடும். எல்லாமே பிரெயின் செல்ஸா பண்ணி கொடுக்கறது இந்த உபகாரத்தை. 600 பில்லியன் பிரெயின் செல்ஸ் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. HZ ரெசார்ட் போட்டுறல, அது HZ 0.5 to 4, அப்புறமா 4 to 8, 8 to 12, 13 to
3030. அதுக்கு தான் சயின்டிஃபிக் வேர்ல்டில் வந்து பீட்டா, ஆல்ஃபா, தேட்டா, டெல்டா, காமா அப்படின்னு 5 விதமாக சொல்லியிருக்கா. எனிவே அதெல்லாம் ஓகே, சயின்டிஃபிக் மெத்தடானா கூட நம்மளுடைய ஜாகிர சொப்னா சுஷுப்தா துரியா துரியாதீதா அப்படிங்கிற அவஸ்தைகளே தான். துரியாதீதாங்கிறதுக்கு சயின்டிஃபிக் வேர்ல்டில் டெஃபினேஷன் கிடையாது. விவரிக்க முடியாத, வர்ணிக்க முடியாத ஒரு பொருள் சயின்ஸ் ஒத்துக்காது. சயின்ஸ் எல்லாமே டான்ஜிபிளாக இருக்கணும். 2+2 அப்படின்னா 4 அங்கே வரணும், அப்போ சயின்ஸ். ஸோ ப்ரூவ் பண்ண முடியாத எந்த ஒரு தத்துவத்தையும் சயின்ஸ் ஒத்துக்காது. அதனால துரியாதீதா அப்படிங்கிறதா நிலையை வந்து அதுக்கு ஒத்துக்க முடியாது. காமா அப்படிங்கிறதா அந்த ஸ்டேட்டை வந்து அது துரியாவஸ்தைக்குள்ள போட்டுக்கூடாவா, அது நம்ம அப்படி இருக்கட்டும். அப்போ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய என்ன அப்படின்னா, தாந்திரிக வழியாக தந்திரத்தில் சொன்னதான ராத்திரி சுத்தம் எப்படி இருக்கு, அது என்ன சொல்றோம் அது தெரிஞ்சுக்கணும். அத தாந்திரிக ராத்திரி சுத்தம் விஸ்வேஸ்வரீம் ஜெகத்தாத்ரீம் ஸ்திதி சம்ஹாரகாரிணி நித்ராம் பகவதீம் விஷ்ணோஹோ அதுலாம் தேஜசஹ பிரபு. விஸ்வேஸ்வரீம், விஸ்வங்களுக்கெல்லாம் ஈஸ்வரியானவள். விஸ்வம் என்றால் நம்மளுடைய மனசாவாச்சா கர்மனா, நம்மளுடைய பாவனையினாலேயோ சிந்தையினாலேயோ கண்களாலேயோ காதுகளாலேயோ, அதாவது தசேந்திரியங்களாலேயும் பஞ்ச தன்மாத்திரைகளாலேயும் உணரக்கூடியதான, தெரிஞ்சுக்கக்கூடியதான, புரிஞ்சுக்கக்கூடியதான எல்லை பவுண்டரி ஏதோ அதுக்கு விஸ்வம் என்றதான பெயர். ஆனா விஸ்வம் யதார்த்தமான விஸ்வம் அதா கிடையாது. புவனங்களே விஸ்வத்துக்குள்ளதா இருக்கு. புவனம் என்று ஒரு பொருள், ஒரு மேட்டர், ஒரு கோலம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முயற்சி செய்கிறோமானா அதெல்லாம் பிரம்மாண்டத்தில் இருக்கக்கூடியதான் ஒரு பொருள்கள் ஆகிறது. நம்மளுடைய உடம்புல வந்து விரல்கள் இருக்கு, மயிர் இருக்கு, தோல் இருக்கு, அஸ்தி இருக்கு, மூக்கு இருக்கு, கண் இருக்கு, நாக்கு இருக்கு, எல்லா விதமான ஓரோ பொருள்கள் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு உடம்பு. அதுபோல இந்த புவனத்துக்குள்ள பலவிதமான பிரம்மாண்டங்கள் மூக்காகவும் கண்ணாகவும் நாக்காகவும் நேத்திரமாகவும் முடியாகவும் நகமாகவும் தோலாகவும் எல்லாம் இருக்கு. பிரச்சண்டாத்மிகையான பரபிரம்மஸ்வரூபத்துக்கு இந்த பிரபஞ்சம் என்பதே வந்து அதனுடைய தலைமுடி லெவலுக்கு தான் வந்திருக்கு அப்படிங்கிறது. அப்பேற்பட்டதான விஸ்வேஸ்வரி, விஸ்வத்துக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள், அல்லது விஸ்வத்துக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியவள் ஈஸ்வரீம் அப்படின்னு சொல்றாங்க. விஸ்வத்துக்கு ஜீவனை ஊட்டுகின்றவள். விஸ்வம் விஸ்வாகாரமாக இருக்கிறதான இந்த பிரம்மாண்டத்துல, இந்த புவனத்துல, பிரம்மாண்டத்துக்குள்ள அண்டச்சராச்சராதிகள் வந்து அண்டங்களாகவும் கோலங்களாகவும் பிண்டங்களாகவும் பரிணாமம் செஞ்சு அவங்க சுத்திட்டே இருக்கார்கள். அந்த ஓட்டிகிட்டே இருக்கிறதான அந்த சக்தி தான் விஸ்வேஸ்வரி. நாம் சொல்லுகின்ற நேரத்துல முதல்ல வந்து பிரணவ மந்திரங்கள்ல வந்து பிரசீத விஸ்வேஸ்வரி விஸ்வ பிரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமய மந்திர விக்கிரகே பிரசீத சர்வேஸ்வரி சர்வரூபிணி தேவி பாகவத மந்திரம். இதை சொல்லித்தான் நாம் எப்பவுமே சத்சங்கம் ஆரம்பமாகும். இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டோமானா சர்வவிதமான அஜ்ஞானங்கள் விலகி யதார்த்தமான உண்மையான ஞானத்தை புரிந்து கொள்ள முடியும். அதனால விஸ்வேஸ்வரீம் அப்படின்னா விஸ்வங்களுக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவளே, விஸ்வத்துக்கெல்லாம் ஜீவனை ஊட்டுகின்றவளே அப்படிங்கிறதான் அர்த்தம். ஜெகத்தாத்ரீம், ஜெகத்தை வந்து தாரணம் செய்து கொண்டிருக்கக்கூடியவள். ஜெகத்து என்றால் பிறந்து இறந்து போகக்கூடியதான இடம் ஏதோ அதுக்கு பேரு ஜெகத். ஜா அப்படின்னா பிறவி, கா அப்படின்னா மரணம், து அப்படின்னா தத்துவம் அப்படிங்கிறத பரமாத்மாவினுடைய செயல்தான் பிறவியும் மரணமும். ஆனா அந்த தூக்கு வந்து மரணம் நடக்க மாட்டேங்கிறது. ஜா கா அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. து அப்படிங்கிறதான தத்துவத்துக்கு மாற்றமே வரதில்லை. அது ஜீவாத்மாவுக்கு மாற்றம் இல்லை. ஆனா பிறக்கிற இடத்துக்கும் உடம்புக்கும் மாற்றம் வந்து கொண்டே இருக்கும். ஆகவே இதுக்கு ஜெகத் என்றதான பேரு. ஜெகத்தாத்ரீம், 3 ஜெகம் முக்கியமானவர்கள். பூலோகம், புவர்லோகம், பாதாளம். புவர்லோகத்துக்குள்ள எல்லாம் வந்துடும். சப்தலோகங்கள் சொல்லியிருக்கிறது வந்துடும். அதே மாதிரி பூமிக்கு கீழே இருக்கக்கூடியதான சப்த பாதாள லோகங்களும் வந்துடும். அதலம், விதலம், சுதலம், ரசதலம், மகாதலம், தலாதலம், பாதாளம் அப்படிங்கிறது பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனோலோகம், தபோலோகம் அப்படின்னு மேல் இருக்கிறது. நடுவே இருக்கக்கூடியதானது பூமி. இந்த பூமிக்கு மேலேயும் கீழே இருக்கக்கூடியதான சர்வ உலகங்களுக்கும் பொதுவாக சொல்றது 3, மேல நடுவில கீழே. அதனால ஜெகத்தாத்ரீம் என்ற 3 ஜெகங்களையும் பிறக்க வைத்தவள், பிரசவம் செஞ்சவள், உருவாக்கினவள் ஜெகத்தாத்ரீம். ஸ்திதிஹி சம்ஹாரகாரிணி, ஸ்திதி சம்ஹாரம் இவைகளை செய்யக்கூடியவள். யார் வழியாக? அதுக்கு குறிப்பிட்டதான விஷ்ணு ருத்ரர்களாக செய்யக்கூடியவள். ஜெகத்தாத்ரி அப்படின்னா சிருஷ்டி அப்படிங்கிறதான சரஸ்வதி பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறதான முறை. ஸ்திதி அப்படின்னா லக்ஷ்மி மகாவிஷ்ணுவான நிலை. சம்ஹாரிணி அப்படின்றால் ருத்ரன் ருத்ராணி அப்படிங்கிறதா நிலை. அப்படி விஸ்வேஸ்வரீம் ஜெகத்தாத்ரீம் ஸ்திதி சம்ஹாரகாரிணி, ஸ்திதியினுடைய சம்ஹாரத்தினுடைய
காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவளே, உன்னை நான் நமஸ்காரம் செய்கிறேன். இந்த இரவு நேரத்துல நான் தூங்கறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை ஜெபம் செய்கிறேன். எதற்காக தெரியுமல்லவாமா? இந்த பிரபஞ்சத்தை பூராவும் உருவாக்கினவள் நீ. பிறப்பதும் இருப்பதும் இறப்பதும் உன் கருணையினாலேயே நடக்கிறது. அதனால சர்வோபரியாக எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கக்கூடியதான நான் எந்த அவஸ்தையில் 5 அவஸ்தைகள் சொன்னவல்வோ, ஜாக்கிர சொப்ன சுசுப்தா துட்யா துட்யாதீதா அப்படிங்கிறதான இந்த சர்வ அவஸ்தைகளிலையும் என்னை கருணை வார்ந்த உன்னுடைய அமிர்தகலா அப்படிங்கிறதான திருக்கண்களால பார்த்து காப்பாற்றுகின்றதான மகா திரிபுர சுந்தரி, நீ என்ன பண்றாய்? நித்ராம் பகவதீம் விஷ்ணோகோ அதுலாம் தேஜசக பிரபு. நித்ராம் அப்படின்னா தூக்கம். நித்ரை என்றால் தூக்கம், திரவிக்கிறது. எது? நான் அப்படிங்கிறதான அகந்தை திரவமாகக்கூடியதான இடம், நிலை, முகூர்த்தம் ஏதோ, அதுக்கு நித்ரா என்றுதான பேர். நித்ராம் பகவதீம். பகம் என்றால் சம்சாரம் அல்லது பக தேஜஸ் இருக்கக்கூடியது. இந்த பூலோகத்துக்கும் புகர்லோகத்துக்கும் பாதாளத்துக்கும் 3க்கும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்குக்கு பேரு தான் ஒரு சலங்கை ஆட்டமா ஒரு செயின். அது பகவதீம் அப்படிங்கிறதான பேர். 6 குணங்கள் இருக்கக்கூடியவள் பகவதி. ஐஸ்வர்யம், வீரம், கீர்த்தி, ஸ்ரீஞான, வைராக்கியம். அப்பேற்பட்டதான் நித்ராம் பகவதீம் விஷ்ணோஹோ, மகாவிஷ்ணுவை கூட தூக்கம் செய்யக்கூடியவளே, மகாவிஷ்ணுவையும் தூங்க வைக்கக்கூடியவளே, நித்ரா ஸ்வரூபிணியானவளே, நித்ரா தேவி. மகாவிஷ்ணு தூங்க வைக்கிறது கஷ்டம். அவர் யோக நித்ரையில செல்லுகிறார். ஒரு தடவை யோக நித்ரைக்குள்ள போனாரானா 5000 இயர்ஸ் மினிமம், 5,000 to 6,000 வருஷம் அவர் மினிமம் தூங்குவார். அதனாலதான் அவர் ஒவ்வொரு 5,000 to 6,000 இயர்ஸ்ல வந்துட்டு இந்த பூலோகத்துல பிரகிருதியில நிறைய பிரளயம் உண்டாகும், மாற்றங்கள் ஏற்படும். இப்படி நித்ராம் பகவதீம் விஷ்ணோகோ அதுலாம் தேஜசக பிரபு. அதுலாம் அப்படின்னா துலம் இல்லாதது. துலம் என்றால் கம்பேரிசன். துலாம் அசதீஜ் துளசி. துளசி தேவிக்கு சமமான ஒரு பெண்மணி. பக்தியினாலேயோ ஸ்ரத்தையினாலேயோ பாதிவிருத்தியத்தினாலேயோ இனியொருவள் இல்லை என்பதனால வேதஜானத்திலையும் சிறந்தவள். அதனால இந்த தேவிக்கு வேதவதி என்றதான் ஒரு பேரும் உண்டு. அந்த வேதவதிகிட்ட தான் போய் ராவணன் விளையாடினா அவனுடைய வம்சத்தை அழிச்சுட்டான். பாதிபிருத்த சக்தி அவ்வளவு மகத்துவமானது. அப்படி அதுலாம் அப்படின்னா துலம் பண்ணி பார்க்க முடியாத லெவல், தாரதமியம் பண்ண முடியாத நிலை. இதுக்கு ஈக்குவல் எது அப்படின்னா எதுவும் இல்லை. பகவானுக்கு ஈக்குவல் பகவானுடைய திருநாமம் தான் டு சம் எக்ஸ்டென்ட். ருக்மிணி தேவி அதை ப்ரூவ் பண்றா. கிருஷ்ணரை வித்துட்டா சத்யபாமா நாரதருக்கு. நாரத ஒரே பிடிவாதம், கிருஷ்ணா விட்டு கொடுக்க மாட்டேன், தூக்கிட்டு போறேன், டே படா என்னோட அடிமையில் நீப்போ அப்படி. பகவான் பார்க்குறா, நாரதரே நீ வைகுண்டத்துல கியூ நிற்பாய் என்னை பார்க்கறதுக்கு. நான் கதவை திறந்துக்கு பட்டன் ரிமோட் கண்ட்ரோல் அமுத்தாதான் பட்டன் திறக்கும். அப்பா நீ உள்ள வருவாய். அப்ப ஏற்பட்ட நீ இப்ப என்ன விலைக்கு வாங்கிட்டியா? ஐயோ சிவசிவா அப்படின்னு பகவான் சொல்லுவார். சரி, இந்த பிரச்சனையில விட்டு வரத்துக்கு நாமளே தான் ஒரு ஐடியா போடுறோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு விசித்திரமான ரசகரமான கதை. கடைசியில் எல்லாரும் தோத்து போயிடுவா. அந்த அரண்மனையில் இருக்கிறதான சர்வ பொருள்களையும் வச்சு ஒரு துலாசத்தை விட்டு தூக்குவா. கிருஷ்ண பகவானோட துலாசு கீழே தூங்கிட்டு இருக்கும் அந்த தட்டு. கடைசியில் எல்லாருமா போய் சேர்ந்து ருக்மிணி தேவி பாதத்துல விழுவா. மன்னி 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 மன்னி. எல்லாருக்கும் மன்னி தான் ருக்மிணி தேவி. அத்தனை மற்ற 7 மாட்டு பங்களும் போய் விழருது ருக்மிணி தேவியோட பாதத்தை. ருக்மிணிக்கு என்ன அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு அப்படிங்கிறத கிருஷ்ண பரமாத்மா மற்ற தன்னுடைய சப்த மனைவிமாருக்கு காட்டி கொடுக்கணும். அதுக்காக பண்ண ஒரு விளையாட்டு இது. ருக்மிணி தேவி வந்தா, என்னுடைய ஜீவனையா நீங்க வச்சு விளையாடுறேன். சரி, ஒரு துளசி பத்திரத்தை எடுத்தா அதுல கிருஷ்ணா அப்படின்னு எழுதிட்டு அந்த துலாசில போட்டா. தக்கு தூங்கிடுது. கிருஷ்ண பரமாத்மாவும் அவ்வளோ பெரிய சொத்து வச்சிருந்தாலே அதெல்லாம் தூக்கி விலக்கிட்டு ஒரே ஒரு துளசி பத்திரத்தை இதில் போடுறான். அப்ப துளசிக்கு சமமானது இந்த கிருஷ்ண மந்திரம் அல்லது கிருஷ்ண பரமாத்மா அப்படிங்கிறதான தத்துவத்தை எடுத்து காட்டுறதுக்கு மாதிரி இங்க துலோம் தேஜசகா, அதுலோம் தேஜசகா. இந்த பகவானுடைய இந்த நித்ராதேவியினுடைய இந்த யோகமாயினுடைய தேஜஸை துலம் பண்ணி பார்க்க முடியாது, சமம் பண்ணி பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு மகாசக்தி. அந்த சுகத்தை மகாவிஷ்ணு சயன ரீதியில யோக நித்ரையில் அமர்ந்து அனுபவிக்கிறதான அந்த சுகத்தை கண்ணால பார்த்து 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 பராசக்தி ரசிக்கிறாளாம். அந்த நித்ராதேவி ரசிக்கிறார். மகாவிஷ்ணு யோக நித்ரையில படுத்துண்டு அவர் மனசுக்குள்ள நடக்கக்கூடியதான சங்கோச்ச விகாசாதிகள் எத்தனை எல்லாமோ பூரங்கள் என்னெல்லாமோ விதமாக பிரஜாபதிபாலனம் பண்ணக்கூடிய அந்த மகாத்மா அப்படி படுத்துட்டு இருக்கிறதான அந்த அழகை பார்த்து 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 தேவி
பரமேஸ்வரன் சரி போ உன்னோட சகோதரன் பட்டு தூங்கியாச்சு வா நீ வீட்டுக்கு போறோம் அப்படின்னு கூப்பிட்டா கூட போமாட்டா போல் இருக்கு. நான் அடிக்கடி ஒரு டே ட்ரீம் பண்ணுவேன். டே ட்ரீமுக்கு பேரு தான் சுசுப்தா நிலை. அந்த டே ட்ரீம்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னா, தினமும் காலையில தூங்கி எழுந்திருக்கிறதே கிருஷ்ண பரமாத்மா என்னுடைய மடியில படுத்துப்பார். குட்டி கிருஷ்ணன் சின்ன குழந்தை ஒரு வடிவத்துல அந்த படுத்துட்டு இருக்கிறதான கிருஷ்ண பரமாத்மாவுக்கு கொஞ்சம் கையில இருந்து கொஞ்சம் வெண்ணெய் எடுத்து அவருடைய அந்த சின்ன உதட்டை திறந்து நாக்கில் தேய்ச்சி விட்டுட்டு கட்டி பிடிச்சு போயிரு. அந்த நேரத்தில் எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, நானே யசோதா தேவி ஆயிட்டேனும் அப்படின்னு தோணும். அப்ப நானே எனக்குள்ள ஒரு கேள்வி கேட்பேன், யசோதாமா உனக்கு எப்படி இந்த குட்டி பாப்பாவை இந்த அருணை இந்த கிருஷ்ணன் வந்து உனக்கு மடியிலேருந்து கீழே இறக்கி விடுறதுக்கு தோணித்து? முதல்ல யாருக்கு மனசு வரும்? இந்த கிருஷ்ணன் அப்படிங்கிறதான இந்த வைகுண்டாதிபதிய அவ்வளவு அழகு தேஜோமயமான இந்த மகாசக்தி சுரூபமான இந்த பரமாத்மாவை நீ எப்படி கீழறக்கி விட்டாய் மடியிலிருந்து? முதல்ல எனக்கு சொல்லித்தா. யாருக்கு மனசு வரும் இந்த கிருஷ்ணனை வந்து கீழே நிலத்துல வைக்கிறதுக்கு? அப்படி இருந்தும் அந்த கிருஷ்ணன் வந்து பிருந்தாவனத்துல அங்கங்க போடி போற நேரத்துல எல்லாம் இப்படி சித்த பிரம்மம் பிடிச்ச மாதிரி உட்காந்துருப்ப. அப்ப நினைச்சு பாக்குறேன் நான், ஒருவேளை இந்த கிருஷ்ணனை இறக்கி விட்டதுனால அந்த வலியை தாங்கிக்க முடியாமல் அந்த குழந்தை எப்ப திரும்பி வரும் அப்படிங்கிறதால எண்ணத்தோட பாவனை பண்ணிட்டு இருக்கிறா. எவ்வளவு பெரிய மகாத்மா, எவ்வளவு பெரிய நிஷ்டை, எவ்வளவு பெரிய. அதனால்தான் மகர்ஷிகள்லாம் வந்து யசோதா தேவியை நமஸ்காரம் பண்றாளாம். வந்து பரமேஸ்வரனை வந்து யசோதாமாவுக்கு நமஸ்காரத்தை செய்கிறார். தாயே நீ எவ்வளவு கொடுத்து வச்சவள், யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? ஏன்னா பெரிய பெரிய மகர்ஷிகள்லாம் வந்து காட்டுல போய் உட்காந்து சாப்பாடை வர்ஜிதம் பண்ணி பலவிதமான விரதானுஷ்டானங்களை எல்லாம் அனுஷ்ட பண்ணி அப்படியே சுஷ்கம் பண்ணிட்டு விதத்தோடு இருந்து தபசு பண்ணி வருஷங்களாக தபசு பண்றா. இருந்தும் இந்த அனுபவத்தை இந்த சுகத்தை அவங்களால் அனுபவிக்க முடியுமாக அவங்களை எல்லாம் மிச்சம்படியாக அவர்களெல்லாம் மிஞ்சி மேல் இருக்கக்கூடியதான சுசுப்தா கடந்து துரியாதீதா அவஸ்தா லெவலுக்கு போயிட்டு இருந்தாலாம் யசோதா தேவி நித்தியம். நந்தகோபுரத்தை கூப்பிட்டா கூட யாரு கூப்பிடுறா, எதுக்கு கூப்பிடுறா, என்ன கூப்பிடுறான்னு காதுல விடுறதில்லை சில நேரங்கள்ல. ஏன்னா எங்கேயோ போயிட்டா. இந்த கிருஷ்ணப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாரோ, யாரோட விளையாடிட்டு இருக்கானோ, எந்த ஆபத்து போய் மாட்டிக்கிறானோ, எங்க சுத்திட்டு இருக்கானோ, இப்படியே கிருஷ்ணா 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 அப்படின்னு ஒவ்வொரு மூச்சிலையும் அந்த கிருஷ்ணாமிர்தத்தை மனசினால சொல்லி 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 மனசினால ஒவ்வொரு தடவை சொல்றதையும் 1000 தடவை சொல்றதுக்கு பலம். இங்க சொல்ல மட்டுமல்ல செய்யறா, ஸ்மரணையும் செய்கிறாள். தன்னுடைய மனசு உடம்பு மட்டும்தான் அங்க வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கு அரண்மையில. தன்னுடைய மனசு ஜீவன் சக்தி சர்வம் அந்த கிருஷ்ணன் கூட போயிட்டு அது போல இருக்கிறான். அந்த குட்டி பாப்பாவான கிருஷ்ணனை எப்படி கீழே இறக்க முடிஞ்சது அப்படி நான் கேட்பேன் யசோதா தேவி கிட்ட. அந்த கிருஷ்ணன் கண்டி என் கையில கிடைச்சா நான் ஒரு நாளைக்கு கீழ விட மாட்டேன். அப்பேற்பட்டதான அந்த சைத்தன்ய வடிவமான மகாஸ்வரூபமான அந்த மகாவிஷ்ணுவருடைய சயனத்தை நித்ராதேவியான பகவதி ஸ்வரூபிணி அந்த தேஜோமயமான மகாவிஷ்ணுவை பார்த்து கொண்டு இருக்கிறாள். அதுபோலவே சக்தியினுடைய ஒவ்வொரு சீடர்களும் பக்தர்களும் இரவு நேரம் தூங்குகின்ற நேரத்துல அம்பாள் வந்து காத்து பார்த்துட்டே இருப்பலாம். இந்த குழந்தைய குசு கடிக்கிறதா, இந்த குழந்தையோட தூக்கம் நல்லபடியா நடக்கிறதா, இந்த குழந்தையினுடைய துஷ்ட விசாரங்கள் எல்லாம் போகிறதா, இந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடியதான நவகிரக தோஷங்கள் எல்லாம் நிவாரணம் செய்கிறதா, இப்படி எல்லா விஷயத்திலும் கவலைப்பட்டு கொண்டே இருக்காள். அந்த அமிர்த கலா அப்படிங்கிறதான விஷன், அந்த கண்ணிலேருந்து வரக்கூடியதான பார்வை மட்டுமே ஒவ்வொரு பக்த ஜீவராசிகளையும் காப்பாற்றி வருகிறது. அவ்வளவு தயாசாகரமானவள். அதனால்தான் லலிதா சகஸ்திரநாமத்துல மகா பிரளய சாட்சின்னே நமகான்னு லலிதா சகஸ்திரநாமம் சொல்லியிருக்கா. மகா பிரளயம், பிரளயம் மகா பிரளயம் சுசுப்தா நிலையை கடந்து கொடுத்துன்னு அப்படின்னா அது மகா பிரளய வெள்ளமாயிடும். மகா பிரளயத்தை சிவம் சக்தியை தவிர யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த நேரத்திலையும் ஒருத்தி பார்த்து கொண்டிருக்காளாம். சாட்சினியாக சாட்சி பூதையாக இருக்கக்கூடியவள். அப்பேற்பட்டதான மகா திரிபுர சுந்தரி, உன்னை நான் வணங்குகிறேன், உன்னை நான் தியானம் செய்கிறேன், உன்னை நான் ஸ்மரணம் செய்கிறேன். அப்படி மகாவிஷ்ணுவை கூட தூங்க வைக்கக்கூடியதான மகாமாயி மகாசக்தி வாழ்ந்தவளே, யோகஸ்வரூபிணி, அந்த பிரபுவான மகாவிஷ்ணுவைய நித்ராதேவியான நீ எப்படி தூக்கம் பண்ணுகிறையோ அதுபோல எனக்கும் சுத்தமான நித்ரையை கொடுத்து உன்னுடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டு உன்னுடைய திருவுருவங்களை நினைத்து கொண்டு உன்னுடைய மகாத்மங்களை ஸ்மரண பண்ணிண்டே நான் இன்று இரவு தூங்குறேன், என்னை காப்பாற்றுவாயாக அப்படின்னு சொல்லுகிறதான தியான மந்திரம் தான் விஸ்வேஸ்வரீம் ஜெகத்தாத்ரீம் ஸ்திதி சம்ஹாரகாரிணீம் நித்ராம் பகவதீம் விஷ்ணோஹோ அதுலாம் தேஜசா பிரபு. மகாவிஷ்ணுடைய தேஜஸுக்கு சமம் வேற எதுவும் இல்லை அப்படிங்கிறது இந்த மந்திரம். பிரம்ம உவாச்சா, பிரம்மதேவர் சொல்லுகிறார், அப்பேற்பட்டதான அந்த பகவதி யார்? துவம் ஸ்வாஹா துவம் ஸ்வதா துவம் ஹி வசத்காரஹா ஸ்வராத்மிகா சுதா துவமக்ஷரே நித்யே த்ரிதா
மாத்ராத்மிகாஸ்திதா. அந்த தேவி பிரம்மருடைய திருவரத்திலிருந்து வரது யார் அப்படின்னு கண்டுபிடிச்சுட்டார். இந்த நித்ராதேவியாக நித்ரா பகவதியாக இருக்கக்கூடியதான் இந்த மகா திரிபுர சுந்தரி யாரு அப்படின்னு அவர் சொல்லுகிறார். தொம் ஸ்வாஹா, நீதான் ஸ்வாஹா தேவி, அக்னி பகவானுக்கு பத்னியாகவும் மாதாவாகவும் இருக்கக்கூடியவள். ஸ்வாஹா மந்திரம் சொல்லி எது கொடுத்தாலும் அது தேவர்களை போய் சேரும். ஸ்வாஹா மந்திரம் சொல்லாம தேவர்களுக்கு எதையாவது நாம் அர்ப்பணம் செஞ்சோமானா அது அவர்களுக்கு போய் சேராது. கோவில்களில் பிரதிஷ்டை பண்ணி இருக்கக்கூடியதான 99% ஆஃப் த தெய்வங்களுக்கும் தேவர்கள் அல்லது தேவி அப்படிங்கிறதான ஸ்தானமானங்கள் தான். அதனால அங்க பூஜை செய்கிற நேரத்துல நிவேதனம் செய்கிற நேரத்துல ஓம் பிராணாய ஸ்வாஹா, ஓம் அபானாய ஸ்வாஹா, ஓம் வியானாய ஸ்வாஹா, ஓம் உதானாய ஸ்வாஹா, ஓம் சமானாய ஸ்வாஹா, ஓம் பிரம்மணே ஸ்வாஹா அமிர்தம் தத்வா, இப்படி பஞ்ச ஆகூதி மந்திரத்துல ஸ்வாஹா அப்படிங்கிறதான மந்திர உச்சாரணத்தை கடைசியில சொல்லி செய்வதனால கொடுக்கின்றதான இந்த உணவு இறைவனுக்கு நிச்சயமாக போய் சேரும். கேரண்டி இந்த ஸ்வாஹா தேவி தான் கொடுத்துருக்கா. ஸ்வாஹா சுதா தட்சிணா தேவியோட வியாக்கியானம் தேவி பகவத் நான் டீட்டெயில வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். சௌந்தர்யகிரியில கூட ஏதோ கொஞ்சம் டச் பண்ணாமல் ஞாபகம். அப்ப நீதான் ஸ்வாஹா தேவியானவள். துவம் ஸ்வதா, நீதான் ஸ்வதா தேவி. சுதா என்றால் பிது தேவதைகளுடைய மந்திரோச்சாரணத்துல சுதா மந்திரத்தை சொல்லி கொடுத்தாதான் பிது தெய்வங்களுக்கு இந்த கர்த்தா கொடுக்கக்கூடியதான ஹவிஸ் போன்றதான பிண்ட அன்னம் அவங்களுக்கு போய் சேரும். அது மட்டும்தான் போய் சேரும், மற்ற எதுவும் சேராது. அது எப்படின்னா ஒரு ஃபார்மாலிட்டி, ஒரு சின்ன ஃபார்மாலிட்டி சொன்ன மாதிரி ஒரு வீட்டில் கணவன் மனைவி குழந்தைகள் தாத்தா பாட்டி எல்லாம் இருக்க வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஒரு பத்திரிகை வருது. அந்த பத்திரிகையில குறிப்பிட்ட ஒரே ஒருத்தரோட பேர் மட்டும் மொட்டையா எழுதி கொடுத்தா ஆறு போவா, வீட்டுக்குள்ள எல்லா ஒருத்தர் கொடுத்து அடிச்சுப்பா. அதே நேரத்துல இப்போ குடும்பநாதன் அந்த தாத்தாவோட பேரு விஸ்வநாதன் இருக்கட்டுமே, இப்போ விஸ்வத்துல ஆரம்பிச்சுக்கோங்க, விஸ்வநாதன் இருக்கட்டும். விஸ்வநாதன் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ், இல்லைன்னா விஸ்வநாதன் அண்ட் ஃபேமிலி போட்டாலே மெம்பர்ஸ்னு அர்த்தம். இப்போ விஸ்வநாதன் அண்ட் ஃபேமிலி உங்களை அனைவரையும் நாங்கள் அழைக்கிறோம் என்றால் எல்லாரும் குடும்பத்தோட போய் போவார்கள். இல்லைன்னா யாராவது ஒருத்தர் 2 பேர் போயிட்டு அவங்களுக்கு வர முடியல, நான் வந்திருக்கேன் இப்போ அப்படின்னு ரெப்ரசன்டேஷன் பண்ணிப்பா இல்லவா? இது பழக்க வழக்கம். அது இல்லாம மொத்தமா ஒரு நாமத்தை மட்டும் போட்டு கொடுத்தா என்ன ஆகும்? அது நாமத்திலே இருக்கும். அதுபோல தேவர்களுக்கு சுவாகாயங்கிறதான மந்திரோச்சாரணத்தை சொல்லி அவர்களுக்கு ஹவிஸை சமர்ப்பணம் செய்து இல்லது அன்ன ஆராதனை கொடுத்தோமானா அது போய் அவங்களுக்கு சேரும். அது நான் எடுத்துக்க மாட்டான், இது என்னோடது கிடையாது உன்னோட கிடையாது விட்டு போயிடுவான். அது தானவர்கள் ராட்சசர்கள் அசுரர்கள் பிடிக்குதுன்னு போயிடுவான். அதுபோல பிதர்கள் கொடுக்கிற நேரத்தில் ஸ்வதா மந்திரத்தை சொல்லி கொடுக்கணும். ஸ்வாஹா மந்திராங்க யுக்தாம் ஜ மந்திர சித்தி ஸ்வரூபிணீம் சித்தாம் ஜ சித்தி தாந்திரணா கர்மணா பலதா சுபாம் பிரம்மணோ மானசீம் கன்யாம் சஸ்வல்வஸ்தரயுப்பனாம் பூஜாம் வேபித தேவானாம் ஸ்ராத்தானாம் பலதாம் பஜே லக்ஷ்மீ தக்ஷாம் சம்பூதாம் தட்சிணாம் கமலாகலாம் சர்வகர்மசு தக்ஷஞ்சா பலதாம் சர்வகர்மணாம் விஷ்ணோः சக்திஸ்வரூபாம் ஜ பூஜிதாம் வந்திதாம் சுபாம் சுத்திதாம் சுத்தரூபாம் சுசீலாம் சுபதாம் பஜே ஸ்வாஹா சுதா தட்சிணா தேவி நமோ நமஹ. தேவி பாகவதம். அப்படி ஸ்வாகாவாக இருக்கக்கூடியவளும் ஸ்வதாவாக இருக்கக்கூடியவளும் நீயே. தொம் அப்படின்னா நீ, நீதான் ஸ்வாஹா, நீதான் ஸ்வதா. தொம் ஹி வசத்காரஹா, நீதான் வசத்காரம் அப்படின்னா ஃபோர்ஸபிள் ஆக்ட் செய்யக்கூடியதான சக்தி. வௌஷடு வஷடு எல்லாம் கத்துண்டவள் வரவள். சப்தாகாரம் 7 விதமாக வேத மந்திரங்களை சொல்றதான பழக்கம் வழிமுறை. அதுல ஸ்வாஹா இருக்கும், நமஹா இருக்கும், ஸ்வதா இருக்கும், வஷட் இருக்கும், வௌஷட் இருக்கும். அப்ப வஷட்காராக நம்ம டீட்டெயிலாக கத்துண்டோம். அதாவது விஷயத்தை செய்ய வைக்கக்கூடியவர்கள் கர்த்தா அப்படிங்கிறதான் அர்த்தம். கர்த்தாகாரகா டெஃபினிஷனல் பார்க்க போனோம். வஷத்காரகா அப்படின்னா இந்த ஸ்வாகாங்கிறதான் தேவியுடைய கர்மாவையும் ஸ்வதாங்கிறதான் தேவியுடைய கர்மாவையும் செய்ய வைக்கக்கூடியவள். இங்க ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வைக்கக்கூடியதுனால வஷட் அப்படிங்கிறதா நாமத்தை யூஸ் பண்ணியிருக்கான். வஷத்காரகா ஸ்வராத்மிகாகா, நீதான் ஸ்வா அப்படிங்கிறதான மந்திரத்தினுடைய ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள். அது ஸ்வா ஹா ஸ்வா தா ஏதோ ஆகட்டும், ஸ்வா அப்படிங்கிறதான வார்த்தைக்கே ஆத்மகாரகத்தை சொல்லி இருக்கு. ஸ்வா என்றால் இந்த பிரபஞ்சம் பூராவும் என்ற அர்த்தம் உண்டு. இதுக்கு ஒரு நல்ல காரணம் இருக்கு. இப்போ நிவேத்தியம் செய்கிற நேரத்தில் நான் ஒரு சக்கரை பொங்கல், வடை பாயசம், அவில், பழம், தேங்காய், வெத்தலை இதெல்லாம் வச்சிருக்கோம். இறைவனுக்கு இதை மட்டும்தானே கொடுக்கணும்? கிடையாது. நிவேத்தியம் பண்றது சில விஷயங்கள் நிபந்தனைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒண்ணு, வியாகிருதி மந்திரத்தை சொல்லி புரோக்ஷனம் செய்ய வேண்டும். ஓம் பூர் புவா ஸ்வா அப்படின்னு புரோக்ஷனம் பண்ணணும். அப்பதான் அந்த பொருள் சாப்பிடறதுக்கு யோக்கியது வரும், அதாவது பரிசுத்தமாகும். அதன் பிறகு இறைவனுக்கு ஒவ்வொரு பொருளையாக கொடுக்கிற நேரத்துல
நாம் பாவனை பண்ணிக்க வேண்டியதான வழிமுறை என்ன தெரியுமா? இறைவா, அண்ட சராச்சரத்துல 224 புவனங்களிலேயும் என்னென்ன பக்ஷ போஷண விபவங்கள் எல்லாம் இருக்கோ, எதையெல்லாம் சாப்பிடக்கூடியதான பொருள்களோ, அந்த அத்தனை பொருள்களும் நான் உனக்கு இப்போ கொடுக்கக்கூடியதான இந்த 2 பழம், 2 தேங்காய், ஒரு தேங்காய் உடைச்ச 2 மூடி, கொஞ்சம் சக்கரை பொங்கல், சுண்டல், இது எல்லாத்தும் ரெப்ரசன்டேட்டிவ் ஆகட்டும். இந்த புவனத்துல, இந்த அண்ட சராச்சரத்தில் இருக்கக்கூடிய சமஸ்த உணவுப் பொருள்களும் நான் இப்போ உனக்கு கொடுக்கக்கூடியதான இந்த சிறு சக்கரை பொங்கல் வழியாகவும், பழம் வழியாகவும், தேங்காய் நாளிகேர கண்டத்வயம் இது வழியாகவும் உனக்கு சேர வேண்டும் அப்படின்னு நான் விரும்பி உனக்கு கொடுக்கிறேன். அப்ப அண்ட சராச்சரத்தில் இருக்கக்கூடியதான சமஸ்த போக புவனங்களையும் நாம் கொடுக்கக்கூடியதான இந்த சின்ன ஒரு, சில பேர் 2 திராட்சை வச்சு நைவேத்தியம் பண்ணுவார்கள், சில பேர் ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சு நைவேத்தியம் பண்ணுவார்கள், சில பேர் கொஞ்சம் பால் வச்சு நைவேத்தியம் பண்ணுவார்கள், சில பேர் 2 கஷ்டம் பொரி வச்சு நைவேத்தியம் பண்ணுவார்கள், சில பேர் 2 பழம். இப்படி பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி புக்தம் அஷ்டாமி பிரீதாத்மரகா, அப்படி பகவானுடைய கீதாவச்சனம் போல நாம் இறைவனுக்கு கொடுக்கிற நேரத்துல அவ்வளவு பெரிய பாவனையோட, பக்தியோட, ஸ்ரத்தையோட, அன்போட இறைவனுக்கு இந்த உணவை கொடுக்க வேண்டும். கொடுக்கிற நேரத்துல ஸ்வாஹா அப்படிங்கிறதான மந்திரத்தை ஊட்டி நாம் கொடுக்கிற வேண்டும். இதுதான் இந்த ஸ்வா அப்படிங்கிறதான மந்திரத்துக்கு அவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கு. ஸ்வா ரா ஆத்மிகா, ஸ்வராத்மிகாயே நமகா, ஸ்வரத்தினுடைய ஆத்மஸ்வரூபமானவளே. அப்போ இங்க ஸ்வாஹா ஸ்வதா தட்சிணாதேவி பை டிஃபால்ட் வந்துடுவாள். செயலினுடைய வழிமுறை எது அப்படின்னா ஸ்வாஹா ஸ்வதா தட்சிணா. அந்த 3 தேவிமாருடைய ஸ்வரூப வடிவமானவளே. அதை தவிர்த்து சுதா துவமக்ஷரே நித்யே, சுதா எப்படி என்றால் பால், சுதா என்றால் சமுத்திரம், சுதா என்றால் மேதாவை வாங்கிட்டு இருக்கக்கூடியவள், அதாவது பூமியினுடைய சகோதரி. சுதா என்றால் அளவில்லாமல் கொடுக்கக்கூடியவள், பரம காருண்யவதி அப்படிங்கிறதான பலவிதமான அர்த்தங்கள் அமரகோஷத்தில் சுதா நாமத்துக்கு இருக்கு. துவம் அக்ஷரே நித்யே, சுதா அப்படிங்கிறதான இந்த நாமம் தான் துவம் அக்ஷரே, உன்னுடைய அக்ஷரம் நித்தியமானது. திருதா மாத்ராத்மிகாஸ்திதாக, இந்த உன்னுடைய நித்தியமான ஸ்வாஹா ஸ்வதா தட்சிணா அப்படிங்கிறதான இந்த 3 நாமங்கள் எப்படி இருக்கு உலகத்துல எப்படி என்றால், சுதா நிறைய இந்த வசோர்தாரான்னு கேள்விப்பட்டிருப்பேளா, அத மாதிரி அள்ளி 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 கொடுக்கக்கூடியதான, நாம் ஒன்று சொல்லி கொடுத்துட்டோம்னா பகவானை 1 லட்சம் சொல்லி வர வச்சுப்பாராம். நல்ல சத்பாவனையோட பகவானுக்கு கொடுத்தா. அதைத்தான் நான் சொல்லி வந்தேன். நான் இந்த புவனத்தில் இருக்கிறதான அனைத்து உணவுப் பொருள்களும் நாம கொடுக்கக்கூடியதான இந்த சின்ன 2 திராட்சமணியிலையோ அல்லது 2 பழத்திலையோ இல்ல நாளிகேர கண்டத்வயத்திலையோ அமர வேண்டும் நாம் விரும்பி இருக்கோம் பக்தி பாவனையோட. அதை பகவான் அவ்வளோ பெரிய ஒரு சொத்தாக எடுத்துப்பாராம், அவ்வளோ அழகாக சாப்பிடுவாராம். கிருஷ்ணாவதாரத்துல கண்ணன் எல்லாருக்கும் வெண்ணெய் எடுத்து அவர் தான் ஊட்டுறார். அதை வாங்கிக்கிறதுக்கு ஒரு சின்ன துண்டு கிடைக்கிறதுக்கு இந்த மொயரா மாதிரி மொய்ந்துண்டு நாக்கில் படாம கண்ணுல மூக்குல தலையில உடம்புல எல்லாம் ஒரு கோபிகளுடைய உடம்புல படுறது. அதுல பாக்கியம் பண்ணவங்களுக்கு மட்டும் நாக்கில ஸ்பர்சம் கிடைக்கும். கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் இந்த ஒரு லீலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு இந்த நிகழ்வு. அப்போ தேவர்கள் எல்லாம் அவ்வளவு விரும்பி இருக்கார்கள் இந்த பரமாத்மாவினுடைய கரஸ்பர்ஷம், நேத்திரஸ்பர்ஷம், ஸ்வரஸ்பர்ஷம், இப்பேற்பட்டதான ஸ்பர்ஷம் ஏற்படுறதுக்காக. அதுபோல இங்க என்ன சொல்லி வர்றாரு அப்படின்னா, சுதா துவம் அக்ஷரே நித்யே, உன்னுடைய திருநாமந்தான் துவம் அக்ஷரம் நித்தியமானது. துவம் அக்ஷரம் பரமம் வேதிதவ்யம் துவமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம் துவமவ்ய சாஸ்வத தர்ம கோப்தாக சனாதனஸ்தம் புருஷோம் தோமே அப்படின்னு பாகவதம், கீதை போன்றதான வைஷ்ணவ புராணங்கள் நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது மந்திரத்தை. அப்பேற்பட்டதான சுதா சிந்துவாக இருக்கக்கூடியவளே, மணித்தீவு நிவாசினி, லலிதாம்பிகே, ராஜராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, உன்னுடைய திருநாமம் நித்தியமானது. அந்த நித்தியமான உன்னுடைய திருநாமத்தை நான் சுதா அப்படிங்கிற நாமத்தை சொல்லி வரவழைக்கிறேன். திரிதா 3 விதமாக மாறினவளே, அதுதான் மாத்ராத்மிகாஸ்திதாக 3 மாத்திரங்களான ஆத்மஸ்வரூபமானவளே, அதாவது துர்கா லட்சுமி சரஸ்வதி, காளி மகாலட்சுமி சரஸ்வதி, ஜாகிரஸ்வப்ன சுசுப்தா, அப்படி 3 விதமான ஆத்மஸ்வரூபங்கள் உலகத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த ஆத்ம வடிவத்தில் ஸ்திதியாக இருக்கக்கூடியவள், வாசம் செய்யக்கூடியவள், அந்த உருவத்தில் இருக்கக்கூடியவளே, உன்னை நான் நமஸ்காரம் செய்கிறேன். என்னுடைய நினைவிலும் கனவிலும் தூக்கத்திலையும் இந்த 3 நிலையிலையும் சதா சர்வகாலமும் தேஜோமய ஸ்வரூபமான, மாயாசக்தி ஸ்வரூபமான, ஸ்வாஹா சதா தட்சிணாரூபிணியான துர்காலட்சுமி சரஸ்வதியான மகா திரிபுரசுந்தரி, உன்னை நான் தியானம் செய்கிறேன். உன்னுடைய திருநாமம் மட்டுமே தான் என்னைக்கும் எப்பொழுதும் இருக்கக்கூடியதானது நித்தியமான நாமம்.
சுதாயங்கிறதா நாமம் ஓங்கார மந்திரத்துக்கு சமமாகிறது. என்ன ஓங்காரம்? திரிகுணாத்மிகம். பிரம்மா விஷ்ணு ருத்ரன், அகார உகாரம் அகாரம், துர்காலட்சுமி சரஸ்வதி போன்றதான திரிபுடி சித்தாந்தங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதுக்கெல்லாம் ஆதார சுரூபமானது பிரணவ மந்திரம். ஹகார ரகார ஈகாரங்கிறதான ஹீங்காரம். இப்படி சர்வம் மூன்று மயமானது. அப்படி மாத்ராத்ரிகாத்மிகா ஸ்திதாக மூன்று மூன்று மூன்றுன்னு சொல்லக்கூடியதான தக்ஷரி திரிசக்தி சுரூபமான சர்வத்தில வடிவத்திலையும் நான் உன்னை ஆராதனை செய்கிறேன். பிரம்மதேவர் சொல்லுகிறார், என்ன பூர் புவஸ்வஹா அப்படிங்கிறதான வியாகிருதி சுரூபமாக இருக்கக்கூடியவள் இந்த நித்ராதேவியான பரமேஸ்வரி. நித்ரை என்றாலே நாம் முதல்ல இன்னும் பார்ப்போம், சூரிய அஸ்தமனத்தை பார்ப்போம், ஆகாயத்தை பார்ப்போம், இருட்டி விட்டுதான் இருட்டி விட்டு, அவ்வளவுதான் சாதா ஜனங்களுக்கு தெரியும். ஆனா அது நடக்கிறதான விசேஷங்கள் எல்லாம் நம்ம அந்த மந்திர வடிவத்துல வைதிக ராத்திர சூத்திரத்துல கத்துட்டோம். அர்த்தமாத்ரா ஸ்திதா நித்யா யா அனச்சார்யா விசேஷதா त्वमेव सा त्वं சாவித்ரி त्वं தேவி ஜனனி பரா. அர்த்தமாத்ரா ஸ்திதா, அர்த்தமாத்திரையில் இருக்கக்கூடியவள். அர்த்தமாத்திரை என்பது என்னது? பாதி மந்திரம். மாத்திரையில அகாரம் உகாரம் மகாரம் இது மூன்றும் சேர்ந்தால் ஓம் என்கிறதான பிரணவம். ஓம் அப்படிங்கிறதான இந்த மகாரம் அர்த்தமாத்ரா சுரூபமானது. அர்த்தமாத்ரா என்று சொல்ல காரணம், ஒரு மாத்திரை முழுசா அடைஞ்சு கொடுத்து அப்படின்னா அது எல்லையை தட்டி விட்டது என்ற அர்த்தம். எல்லைக்கு அப்புறம் செல்லவில்லை என்றார். எல்லையில்லா அளவுக்கு சஞ்சாரம் செய்யக்கூடியதான மகாசக்தி வைபவமானவள் பராசக்தி அப்படிங்கிறதான தேவி என்பதனால மகார ஸ்வரூபத்துக்கு முடிவில்லை, எல்லை இல்லை. ஆகவே அது எப்பவுமே அர்த்தமாக பாதியாகவே இருக்கிறது. அப்போ நான் ஓம் அப்படின்னு ஒரு பிரணவ மந்திரத்தை சொன்னோம்னா அந்த மகாரம் எல்லை இல்லாம அப்படி இப்படி 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 அலை 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 அலையாக மேல போயிட்டு இருக்கும். சமுத்திர லஹரியில ஆனந்த லஹரியில பகவத்பாதர் வர்ணிக்கிற மாதிரி சமுத்திரத்தினுடைய கரையை நோக்கி எப்படி அலை மோதுறதோ அது அந்த அலை வரா மாதிரி அது பாட்டு அலை 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 அலையாக இந்த பிரபஞ்சத்துல இடிச்சு 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 போயிட்டே இருக்குமாம். மணிதீபம் வரைக்கும் போகும் இது இந்த ஒலி. நாம என்னமோ சும்மா விளையாட்டுக்கு ஓம் சொல்லிட்டோம் அப்படிங்கிறத நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. இது துவாதசாந்த பெருவழி வெளியிடுறது. அப்படியே போயிட்டே இருக்குமா அந்த பிரபஞ்சம். எல்லையில்லா அளவுக்கு இந்த பிரம்மாண்டம் எவ்வளவு பெருசாக இருக்கிறதோ அது போல இந்த மந்திரத்வனியானது முடிவில்லாமல் போய்கொண்டே இருக்கிறது. இந்த மகார மந்திரம் அப்படிங்கிறத மூலி இருக்கே அந்த மந்திரம் அர்த்த மந்திரம்னு பேரு. நிறைய நல்லா வியாக்கியானம் பண்ணியிருக்கோம். நவாக்ஸ்ரீ அதாவது 2வது எபிசோடு இன்ட்ரோடக்ஷன் 2nd எபிசோடுல நல்ல பியூட்டிஃபுல்லா அதை பத்தி வியாக்கியானம் கொடுத்துருக்காங்க, கேட்டு பார்க்கலாம். அப்போ என்ன தெரிஞ்சுக்க முடியாது? அர்த்தமாத்ரா ஸ்திதா, அர்த்தமாத்ராயினுடைய உருவத்தில் இருக்கக்கூடியவளே, அர்த்த மாத்திரையில் இருக்கக்கூடியவளே, நித்யா யா அனாச்சரியாக, ஆச்சரியம் அனாச்சரியம் இல்லவா, நித்தியமாக இருக்கக்கூடியதான இந்த அர்த்தமாத்ரா ஸ்வரூபிணியானவளை ஆச்சார அனுஷ்டானத்தோட யாவொருவர் பிரார்த்தனை செய்வார்களோ, பூஜை செய்வார்களோ, ஸ்மரணை செய்வார்களோ, விசேஷதா விசேஷ ரூபமாக, விசேஷ ரூபம்னா என்ன? கைய கால மூஞ்சி அலும்பி நெத்திக்கிட்டு ஒரு விளக்கேற்றி வைத்து சுத்த வஸ்திரத்தை அணிந்து நல்ல ஒரு தர்பாசனத்துல அமர்ந்து, இல்லைன்னா ஒரு தாரு பலகை அதுல அமர்ந்து நிஷ்டையோட ஒரு ஆச்சமனம் பண்ணி, 3 ஆச்சமனம்னா ஸ்நானத்துக்கு சமம். ஒரு ஆச்சமனத்தை பண்ணி ஒரு பிராணாயாமத்தை பண்ண பிறகு கைய கால நாக்க மூக்க எல்லாம் அடக்கி ஒதுக்கி இதே பத்மத்துக்குள்ள அந்த பொத்தாமரையில பார்வதி பரமேஸ்வரனான சிவசக்தி ஐக்கிய ஸ்வரூபிணியான மகா திரிபுர சுந்தரி லலிதாம்பிகை பஞ்சபிரம்மாசனஸ்தையாக சிம்ஹாரூடியாக இருக்கிறதான மகா சாம்ராஜ்யசாலியான பராசக்தியை யார் ஒருவர் ஒரு தடவை தியானம் பண்ணி விட்டார்களோ அவர்கள் சக்திக்கு ரொம்ப தேவைப்பட்டவராக, சக்தியினுடைய பரம மித்திரமும் சக்தியினுடைய பரம பந்துவாகி விடுகிறார்கள். அதுதான் இந்த விசேஷமான உருவத்துல ஆச்சாரிய முகேனா நிஷ்டையோடு இருக்கக்கூடிய ஆச்சாரியங்கிட்ட இருந்து மந்திர சித்தியை வாங்கி கொண்டு, இல்லை எப்படி தியானம் செய்ய வேண்டும் என்கிறதான வழிமுறையை தெரிந்து கொண்டு யார் ஒருவர் நித்திய கர்மானுஷ்டானத்தோடு சேர்ந்து இந்த தியானத்தை செய்வார்களோ, துவமேவ சாத்வம், நீதான் சா அப்படிங்கிற, சா என்றால் பிரபஞ்சம், விஸ்வம், பிரம்மாண்டம், புவனம் அப்படிங்கிற அர்த்தம் எல்லாம் உண்டு. சா என்றதான வார்த்தைக்கு ஆரம்பம் என்றதான அர்த்தம், மா அப்படிங்கிறதான வார்த்தைக்கு முடிவு என்றதான அர்த்தம். அதுல அப்படிங்கிற சேகரணத்துல முடிவில்லாம ஆகிருக்கிற நிலையே அப்படின்னு சமம் தான் சொல்றா. சமம் அப்படின்னா ஈக்குவல், அதாவது பிகினிங் அண்ட் எண்ட் இருக்கு, அதுக்கு சமம்னு பேரு அல்லவா, ஈக்குவல் ஆகிருக்கு சமம்னு பேரு. இப்போ சா அப்படிங்கிறதான ஸ்வா அப்படிங்கிறதே துவம், நீதான், ஆரம்பமாகிறதே அது இல்லை. இப்போ நம்ம சங்கீத சாஸ்திரத்துல முதல்ல கத்துக்கிறதான
மாத்திரை எது? சாரி கம பத நீ சா. சா சா சசரி கம, அதுலேயும் சா. ஸோ சா அப்படிங்கிறதே நீதான். ஆரம்பம் என்பதே நீ, இந்த பிரபஞ்சம் என்பதே நீ, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியதான் அனைத்து பொருள்களும் நீ, சர்வம் நீ. அப்பேற்பட்டதான துவம் சாவித்ரி, நீ சவித்திர மண்டலத்துல காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி அப்படிங்கிறதான திருமாதிர ஸ்வரூபிணியாக வாழ்கிறாய். 3 என்கிறதான முக்குணத்தின் தேவதையாக வாழ்கிறாய். அஜ்ஞானத்தை போக்குகிறாய். அப்பேற்பட்டதான உனக்கு சாவித்ரி என்றதான நாமம். சாவித்ரி சரித்திரம், சாவித்ரி மகாத்மியில நம்ம கத்துட்டு இருக்கோம். இனி ஒரு சந்தர்ப்பத்தை திரும்பி வியாக்கியானம் பண்ணிக்கலாம். அது வரும், நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ நீதான் சாவித்ரி தேவியானவள். சவித்திர மண்டலத்துல அமர்ந்து பிரபஞ்ச ஜீவராசிகளுக்கு எல்லாருக்குமே உணவளிக்கக்கூடியவள். சூரியன் என்றாலே அன்னதாதா என்றதான பேர். அதனாலதான் மகாபாரதத்துல அக்ஷய பாத்திரத்தை பெறுவதற்கு சூரியனை வழிபட சொல்லுகிறார் நாரத மகாமுனி, வியாசர், கிருஷ்ண பரமாத்மா. எல்லாருமே என்ன சொன்னார் யுதிஷ்டிரன் கிட்ட, உனக்கு அக்ஷய பாத்திரம் கிடைக்க வேண்டுமானால் சூரியன், அன்னதாதாவான சூரியன் கிட்ட போ அப்படிங்கிறார். அன்னதாதா, அவர் அன்னதாதா, அவர் போஷகதாதா, அவர் ஆத்மதாதா. அந்த சூரிய தேஜஸ், வர்க்க தேஜஸ்ல என்ன இல்லை? சர்வம் இருக்கிறதுக்குள்ள. அதனாலேயே சான்றதான சூரியன் என்றதான பேர் வருது இருக்கு. பாருங்க, சூரியன், சுமித்ரன், சுலோச்சனன், சுதா, இந்த சா வச்சு வரதான வார்த்தைகளுக்கு எல்லாம் சக்தி ஜாஸ்தி. உலகத்துல நிறைய பேரு எதுல இருக்கு அப்படின்னா சா இதுதான் இருக்கு. எனிவே, சாவித்ரி துவம் தேவி ஜனனி பராஹா. துவம் அப்படின்னா நீ, தேவியானவளே, ஜனனி பிறவியை கொடுக்கக்கூடியவளே, பிறக்க வைக்கக்கூடியவள், சிருஷ்டி செய்யக்கூடியவள். அப்பேற்பட்டதான நீ யார் தெரியுமா? பரா. பரா என்றால் பரமேஸ்வரன், பரா என்றால் பராசக்தி என்று உண்டு. பராத் பரா பரமேஸ்வரா பார்வதி பதே ஹர பசுபதே பரா பரா. பரா 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 பரா, பராதான் பராசக்தி, பராதான் பறை. நம்மளுடைய பிறவிக்கு காரணமான முதல் பிதர்ஸ்தானம், பைத்திருக்கஸ்தானம் யாருக்கோ அவருக்கு பரா என்றதான பேர். பரனும் பறையும் சேர்ந்ததான் பரம்பரை. அப்பேற்பட்டதான பிறவிக்கெல்லாம் காரணமான முதல் தாய் தந்தையாக இருக்கிறதான நீ. அதனால்தான் சூரிய மண்டலத்திலிருந்து தான் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் வெளியே வந்து சந்திரன் கிட்ட இந்த உடம்பை வாங்கி கொண்டு வளர்ப்பு தாயான பூமாதேவியிடம் பிறந்து வளர்ந்து வாழ்கிறார்கள். எவ்வளோ ஒரு அமோகமான ஒரு காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்கா பாருங்க அந்த மந்திரத்துல. துவம் ஸ்வா, துவம் சாவித்ரி, துவம் தேவி ஜனனி பரா, त्वयै तद्धार्यते विश्वं, त्वयै तत् सृज्यते जगत्, त्ववैव पाल्यते देवी, त्वमत्स्यान्दे च सर्वदा. त्वयै तद्धार्यते விஸ்வம். துவம் அப்படின்னா நீ, யை அப்படின்னா நான். நீயும் நானும் அல்லது ஜீவாத்மா பரமாத்மா அப்படிங்கிறதான நம்ம 2 பேரையுமே யோகம் செய்ய வைக்கிறது இந்த விஸ்வம், இந்த பிரபஞ்சம். பிரபஞ்சத்துல நாம விட்டு போனா கூட நாம சேர்ந்துதான் இருப்போம். அதாவது ஒரு ஜீவாத்மா இறைவன் ஒரு கயிறை போட்டு கட்டி வச்சிருக்க. அந்த கயிறை 100 மீட்டர், 50 மீட்டர், 1000 மீட்டர், 10,000 மீட்டர், 1,00,000 மீட்டர், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கயிறு கிடைக்கும். ஆனா எல்லாமே சேர்ந்து ஒரு 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 தண்டத்துல கட்டப்பட்டு விட்டுருக்கு. நீ லெஃப்ட் போகலாம், ரைட்டு போகலாம், மேலே போகலாம், கீழே போகலாம், சைடில் போகலாம், எங்கே வேணா நீ போ. பட் நீ எங்கே போனாலும் உன்னுடைய போக்குக்கு ஒரு கணக்கு இருக்கு. இதுக்கு மேலே, இந்த பவுண்டரிக்கு மேலே உன்னால் போக முடியாது. இதைத்தான் ரமண மகர்ஷி சொல்லுவார், the ordinary control the fate of souls in accordance with their prarabdha karma. Whatever is destined not to happen will not happen. Try as you may. Whatever is destined to happen will happen. Do what you may prevent it. This is certain. The best course, therefore, is to remain silent. சும்மா இரு, சும்மா இரு, சும்மா இருன்னு பகவான் ரமண மகர்ஷி. என்ன அதுக்கு அர்த்தம்? ஒருத்தர் 100 மீட்டருக்குள்ள விளையாடுறதுக்குள்ள அதிகாரமும் ஃப்ரீடமும் இருக்கு. ஒருத்தருக்கு 1000 மீட்டர், ஒருத்தருக்கு ஏதோ ஒரு தீவுல போய் பிறக்கிறதுக்கு யோகம், அங்க மனித வாசமே இல்லாத ஒரு இடத்துல போய் பிறக்கிறதுக்கு யோகம். பட் அத்தனை பேரும் அந்த பராசக்தியினுடைய பாசக்கயத்துக்குள்ள கட்டப்பட்டவர்கள், அல்லது யமதர்மனுடைய பாசக்கயத்துல கட்டப்பட்டவர்கள், அல்லது வருணனுடைய பாசக்கயத்துல கட்டப்பட்டவர்கள். இப்படி ஏதோ ஒரு எங்க போய் பிறந்தாலும் ஒரு குழந்தை கர்ப்பவாசத்துக்குள்ள இருக்கிற காலத்திலேயே அந்த குழந்தையும் தாயாரையும்
அம்பிளிக்கல் கோடு வழியாக கட்டப்பட்டிருக்கேன். அதுதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பந்தத்தை உருவாக்கி விடுறது. அதுபோல அதுல கட்டப்பட்டு வச்சு பிறந்த வெளியில வந்ததுக்கு அப்புறம் நம்ம வச்சுருக்கோம் ஃப்ரீடம் இருக்கு அப்படின்னு கிடையாது. நம்மளை திருப்பியும் சூக்ஷ்ம வடிவமான கட்டப்பட்டு தான் இருக்கு. அதை விச்சேதனம் பண்ணி அந்த யார எந்த தூண்ல நம்மளை கட்டி வச்சிருக்காளோ அந்த தூணோடையே நாம் சேர்ந்து ஐக்கியமாயிட்டோமானா நமக்கு கட்டை பத்தியோ கயிறை பத்தியோ சூக்ஷ்மத்தை பத்தியோ ஸ்தூலத்தை பத்தியோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு என்ன தேவை எப்படி என்றால் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ். இந்த உலகம் யாரால இயக்கப்படுகிறது, யாருடைய கண்ட்ரோலுக்கு, யாருடைய சொல்படிக்கு இது செயல்படுகிறது, இந்த உலகத்தை நாம் காண்கின்றதான பொருள்களும் புரிந்து கொள்கின்றதான தத்துவங்களும் தொடுகின்றதான பொருள்களும் இதெல்லாம் சாஸ்வதமா இல்லையா, இதற்கெல்லாம் என்ன அர்த்தம், இப்படி எல்லாம் சூக்ஷ்மமாக நம்ம ஆராய்ந்து பார்க்க 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 நமக்கு துவயைதத் சிருஜதே ஜெகது, நீயேதான் இந்த மூன்று உலகங்களையும் சிருஜதே அப்படின்னா பிறக்க வைக்கிறது, சிருஜன் அப்படின்னா பிறவியை கொடுக்கக்கூடியவர், சிருஜதா அப்படின்னா அம்மாவாயிடும், சிருஜன் அப்படின்னா அப்பாவாயிடும். பிறவிக்கு காரணம் இந்த மூன்று உலகங்களையும் பிறக்க வைக்கிறதும் மூன்று உலகங்களில் இருக்கக்கூடியதான சராச்சரங்களை தாவர ஜங்கமங்களை எல்லாத்தையும் பிறக்க வைக்கக்கூடியவள் அல்லது உண்டு செய்யக்கூடிய உருவாக்கக்கூடியவள். துவயை தத் பால்யதே தேவி, நீயே தான் இவர்களை பாலனம் செய்து வருகிறாய். அதுதான் நீயே சிருஷ்டி பண்றாய், நீயே பராமரிக்கிறாய், நீயே அதை பாலனம் செய்கிறாய், நீயே சம்ஹாரம் செய்கிறாய் தேவி. துவமத் சந்தே ச சர்வதா, நீயே அதுக்கு முடிவும் கிட்டுகிறாய். அப்போ பராசக்தியான நீயேதான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படிங்கிறதான இந்த மூன்று கர்மாக்களையும் செய்து இந்த பிரபஞ்சத்தை நடத்தி வருகிறாய். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் உணர்வதற்கும் நானும் ஒரு காரணக்காரனாகி இருக்கிறேன். இந்த பூலோகத்துல நானும் ஒரு விட்னஸி, நானும் அதுக்கு ஒரு சாட்சி பூதன். அப்ப நமக்கு இறைவன் ஒரு காரியத்தை செய்கிறார் அப்படிங்கிறதுக்கு சாட்சி நாம் செய்கிற காரியங்களுக்கெல்லாம் சாட்சி இறைவன். புரியுறதா? அப்ப மனிதனுக்கு இறைவன் எவ்வளவு மகத்துவத்தை கொடுத்து வச்சிருக்கார், எவ்வளவு உன்னதமான ஒரு நிலையை கொடுத்து வச்சிருக்கார். மனிதன் தான் கலைஞ்சு குடிச்சுக்கிறான் எல்லாத்தையும். அடுத்த ஸ்லோகம், 5வது ஸ்லோகம். விஸ்ருஷ்டௌ சிருஷ்டி ரூபா துவம் ஸ்திதி ரூபாச்ச பாலனே ததா சம்ஹிருதி ரூபாந்தே ஜெகதோஸ்யா ஜெகன்மயே. ஒரே வச்சனங்களை திரும்ப 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 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பிரம்மதேவர் அதை சொல்லுகிறார். அவரோட வயசு கோளாறா அது காரணம் இல்லை, இதுக்கெல்லாம் காரணம் உண்டா அப்படிங்கிறது தெரிஞ்சு கொள்ள வேண்டும் நம்முடைய பொறுப்பு. இந்த ஆ துவா வி மூன்றாவது 3வது லெவல்ல விஸ்ருஷ்டௌ சிருஷ்டி ரூபா, விசேஷமான சிருஷ்டிகளை செய்யக்கூடியவள். இப்போ இறைவன் தான் அனைவரையும் சிருஷ்டி செய்கிறார் அல்லவா? பிரம்மா நம்மளெல்லாம் சிருஷ்டி பண்றார். செடி கொடி மரங்கள் விலங்குகள் இது எல்லாத்தையும் பிரம்மா சிருஷ்டி பண்றார். பிரம்ம சிருஷ்டிக்கு உட்படாத சில சிருஷ்டிகள் எல்லாம் உண்டு. பரமேஸ்வர சிருஷ்டி இருக்கு. பைரவர் அவர் தான் சிருஷ்டி பண்றார், முருகப்பெருமான் அவர் தான் சிருஷ்டி பண்றார், கணபதி அவர் தான் சிருஷ்டி பண்றார். அப்ப அவங்களுக்கெல்லாம் பிரம்மாவனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இஸ் நாட் அப்ளிகபிள். பிரம்மாவனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அப்ளிகபிள் யாருக்கு? அவருடைய சிருஷ்டி. இப்ப நமக்கு பிறந்த குழந்தைகளுக்கு தான் நம்மளுடைய சொல்வாக்கும் செல்வாக்கும் எல்லாம் நடைபெறும். பக்கத்தாத்து மாமாவோட சொல்வாக்கோ செல்வாக்கோ நமக்கு அப்ளிக்க கிடையாது. இது எங்காவது குழந்தைக்கு நான் என்ன சொல்றேன்னா அதுதான் ரூல். பக்கத்தாத்து மாமாவோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்களுடைய குழந்தைக்கு இதான் வித்தியாசம். அதனால தான் பிரம்மதேவரையை முருகப்பெருமானால பனிஷ்மெண்ட் கொடுக்க முடிஞ்சது. He is not belongs to him nor he is below him. அந்த வித்தியாசத்தை தெரிவிக்கிறதுக்காகத்தான் விசிஷ்டௌ சிருஷ்டி ரூபா, விசேஷமான சிருஷ்டிகளை செய்யக்கூடியவளே அல்லது விசேஷமான சிருஷ்டி உருவத்தில் இருக்கக்கூடியவளே. துவம் ஸ்திதி ரூபாச்ச பாலனே, ஸ்திதி ரூபத்திலிருந்து பாலனம் செய்து வருகிறாய். ஸ்திதி ரூபத்தில் பாலனம் செய்து வருகிறாய் அப்படி என்றால் மகாலட்சுமி ரூபமாகவும் விஷ்ணு ஸ்வரூபமாகவும் இருக்கக்கூடியவளே அப்படின்னு இன்டைரக்டான அர்த்தம். ததா சம்ஹிருதி ரூபாந்தே ஜெகதோ அஸ்ய ஜெகன்மயே. ததா அதை தவிர்த்து அது கூடவே சம்ஹிருதி ரூபாந்தே, சம்ஹாரத்தை செய்யக்கூடிய ரூபாந்தே அப்படின்னா அந்த உருவங்களுக்கு எல்லாம் அந்தியம் உண்டாகிறது, மரணம்ங்கிறது உண்டாகிறது, கடைசிங்கிறதான ஒரு நிலை ஏற்படுகிறது. இப்போ ஒரு பொருளுக்கு அழிவு ஏற்படுறது அப்படின்னு இல்லை, ஒரு பொருளுக்கு எக்ஸ்பைரி ஆகிறது. அதைத்தான் நீங்க ததா சம்ஹிருதி ரூபாந்தே, சம்ஹிருதி என்றால் இந்த மொத்தம் சமூகத்துல சேர்ந்திருக்கக்கூடியதான பொருள்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அந்தியத்தை உருவாக்கக்கூடியவள், இல்லைன்னா அந்த ரூபத்தை அடையக்கூடியவள். அப்ப சக்தியே தான் சிருஷ்டி ரூபமாகவும் ஸ்திதி ரூபமாகவும் சம்ஹார ரூபமாகவும் இருக்கா அப்படின்னு வருது. அப்ப இதெல்லாம் என்ன ரூபம் 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 அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா இதெல்லாம் ஒரு நிலை.
அப்ப அழிவில்லாத இந்த ஜீவாத்மாவுக்கு அழிவிருக்கக்கூடியதான உடம்பு, வாழ்க்கை, புரிந்துக்கள், தெரிந்துக்கள், அனுபவிக்கல் எல்லாம் வந்துட்டு அந்தம் இருக்கக்கூடியது, அழிவு இருக்கக்கூடியது. அந்தமில்லாத அந்த ஜீவாத்மாவுக்கு அந்தம் இருக்கக்கூடியதான பொருள்கள், போகங்கள், சுகங்கள், சௌகரியங்கள் இதெல்லாம் வைத்துக்கொண்டு அது யாரை தெரிந்து கொள்ள வேண்டும்? சக்தி சுரூபடியான ஜெகதோ அஸ்ய ஜெகன்மயே, இந்த ஜெகத்துக்குள்ள புகுந்து ஜெகன்மாயாக இருக்கக்கூடியவள், ஜெகத்தை பரிபாலனம் செய்யக்கூடியவள், அப்பேற்பட்டதான ஜெகத்துக்கு மாதாவாக இருக்கக்கூடியவள், ஜெகஸ்வரூபிணியாகவே இருக்கக்கூடியவள், ஜெகன்மயி. சோ ஜெகதோ அஸ்யா ஜெகன்மயே, அந்த ஜெகத்துக்கெல்லாம் பிறவி காரணமாகவும் பரிபாலன காரணமாகவும் சிருஷ்டி காரணமாகவும் இருக்கக்கூடியதான திருக்கர்த்தத்தை செய்யக்கூடியதான மகா திரிபுர சுந்தரி ராஜராஜேஸ்வரி, உன்னை நான் தியானம் செய்கிறேன். அப்பேற்பட்டதா நீ யாரு தெரியுமா? இந்த சிருஷ்டி திதி சம்ஹாரங்கள் எல்லாம் செய்யறையே, சர்வ மாயா பொருள்களையும் உற்பத்தி செய்கிறையே, மாயையை கரெக்டா பிரயோகம் பண்ணக்கூடியவள். மாயை சிருஷ்டி பண்ண வேண்டாம், மாயை ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பொருள், ஜீவன் இருக்கக்கூடிய பொருள். இந்த மேட்டருங்கிறதான பிரபஞ்சம் இருக்கக்கூடியதான பிரபஞ்சம் இல்ல, அப்பிரபஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதைத்தான் பிரபஞ்சம் ஆக்குறா. இப்போ சேர்ன் பண்ணி பால் கடலை கடைந்த பிறகுதான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்துல முதல்ல இருந்து ஆரம்பமாகிறது. மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ம பரசுராம ஸ்ரீராம வல்ராம ஸ்ரீகிருஷ்ண கல்கி ஸ்வரூபமான தசாவதார ஸ்வரூபம். அந்த டார்வின் தியரி ஒன்று இருக்கே, குரங்கு மனுஷனான மாதிரி, அந்த கதை எல்லாம் ஒரு படிப்படியாக மேல தான ஒரு விபவங்கள் இருக்கு, விபூதி. இதற்கும் எல்லாத்துக்கும் காரணம் யாரு அப்படின்றால் இந்த சக்தி ஸ்வரூபிணியான பராசக்தி. அந்த சக்தி யார்? இப்போ இனிமே மந்திர வழிபாடு. இனிமே இந்த இவ்வளவு தெரிஞ்சா நம்ம சிருஷ்டி சம்ஹாரம் ஃப்ரம் ஏ டு செட், அது ஜெகத் லெவல் ஆகட்டும், பொருள் சுரூபமாகட்டும், தத்துவஸ்வரூபமாகட்டும், பிராகிருதமாகட்டும், அப்ராகிருதமாகட்டும், அல்லது ஸ்தூலமாகட்டும், சூக்ஷ்மமாகட்டும், சர்வத்தை பத்தியும் சொல்லிட்டார். எல்லாம் நீதான். அந்த நமஸ்காரத்தை செய்கிறேன். இனிமே உன்னுடைய மந்திர வழிபாட்டுக்குள்ள நான் செல்ல முயற்சி செய்கிறேன். அதுதான் மகாவித்யா மகாமாயா மகாமேதா மகாஸ்மிருதி மகாமோகாச்ச பகவதி மகாமோகாச்ச பவதி மகாதேவி மகாசுந்தரி மகாவித்யா மகாமாயா. மகாவித்யா ஆத்மவித்யா, மகாவித்யா ஸ்ரீவித்யா காமசேவிதாயே நமஹ லலிதா சஹஸ்ரநாமத்துல. ஆசை இருக்கக்கூடியவள், தேவியை தெரிஞ்சுக்கணுங்கிறதான ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள், காமன் அப்படிங்கிறதான மன்மதன் அல்லது காமதேவன் அப்படிங்கிறதான பரமேஸ்வரன் கூட பிராக்டிஸ் பண்ணுறதான வித்யா மகாவித்யா. ஆத்மவித்யா மகாவித்யா ஸ்ரீவித்யா. ஆத்மவித்யானா என்ன, மகாவித்யான்னா ஸ்ரீவித்யானா என்ன? இப்ப ஆத்மவித்யா ஆத்மாதான் பிரம்மம் அவங்க வாதிக்கக்கூடியதான கொள்கைக்கு பேரு ஆத்மவித்யா. மகாவித்யா அப்படின்னா பிரம்மன் தான் ஆத்மா அப்படின்னு வாதிக்கக்கூடியதான ஒரு மதம். இந்த பிரம்மன் தான் ஆத்மா, ஆத்மா தான் பிரம்மன் இரண்டு பேரையும் சேர்த்து வாசிக்கக்கூடியதான ஒரு மதம் தான் ஸ்ரீவித்யா. அப்படி மகாவித்யா ஸ்வரூபிணியானவள், வித்யகளுக்கெல்லாம் மகாவித்யை. இங்க வித்யா அப்படின்னா வரும் சரஸ்வதி, மகாவித்யா அப்படின்னா மகா சரஸ்வதி அல்லது மாதங்கி தேவிங்கிறதான அர்த்தத்தை உருவாக்குறது. மகாவித்யா மகாமாயாவாக இருக்கக்கூடிய மகாமாயை. மகாமாயை என்பது காளி ஸ்வரூபிணி, காலராத்திரியானவள். காலத்துக்கு உட்பட்டதுதான் மாயா சக்தியாக இருக்கு. அந்த காலத்தையும் கடந்து இருக்கக்கூடியவள் காலராத்திரி. அப்பேற்பட்ட மகா மாயாஸ்வரூபிணி, மகா மேதாவானவள், புத்தி ஸ்வரூபிணியானவள். புத்தி ஹையஸ்ட் புத்தி பிரபஞ்சத்தில் யாருக்கு? மகாவிஷ்ணுவுக்கு தான். அந்த மகா புத்திமானுடைய மனைவியானவள் மகாலட்சுமி. அவள் மகாபுத்தி, மகாமேதஸ்வரூபிணி அவள். அதனால சரஸ்வதி, துர்கா, லட்சுமி இப்படிங்கிறதான அர்த்தத்தை தான் மகாவித்யா, மகாமாயா, மகாமேதா அப்படிங்கிறதான அர்த்தத்தை சொல்றார். மகாஸ்மிருதி, ஸ்மரணம் பண்ணினா ரொம்ப பெரிய ஸ்மரணை எது? இந்த மூன்று பேரையும் நினைச்சு பார்க்கறதான் உலகத்திலேயே பெரிய ஸ்மரணை. ஸ்மரணை என்றால் நினைச்சு பார்க்கறது. ஸ்மிருதி, உலகத்துல ஆச்சார அனுஷ்டானங்கள் எல்லாமே ஸ்மிருதிக்குள்ளதான் இருக்கு. சாசனங்கள் மட்டும்தான் ஸ்ருதியில் இருக்கு, வேதத்தில் இருக்கு. இப்ப வேதத்திலிருந்து பகுத்தெடுத்ததான ஒரு போர்ஷன் தான் ஸ்மிருதி. மனுஸ்மிருதி, வாசஸ்மிருதி, பலவிதமான ஸ்மிருதிகள். மகாஸ்மிருதின்னு இருக்கு. மகாஸ்மிருதியில சேர்ந்ததுதான் ஸ்ரீதேவி பாகவதம், ஸ்ரீதேவி மகாத்மியம், ஸ்ரீமத் பாகவதம். இப்பேற்பட்டதான் ரொம்ப பெரிய 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 கிரந்தங்கள். அதுல ஸ்கந்த புராணம், சிவபுராணம், விஷ்ணு புராணம், 18 புராணங்கள் இருக்கு, 18 உபபுராணங்கள் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்ததுதான் மகாஸ்மிருதி. அதே மாதிரி வைஷ்ணவ ஸ்மிருதி, சிவஸ்மிருதி, மனுஸ்மிருதி, வசிஷ்ட ஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி, ஏராளமான ஸ்மிருதிகள் இருக்கும். மகாமோகாச்ச பகவதி. இப்ப இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு விரக்தனுக்கு எதுவும் தேவையில்லை, எதுவும் அப்ளிகபிளும் இல்லை. என்ன சிவாயா, சிவனுக்கு ஒன்னும் தேவையில்லை, ஒன்னும் அப்ளிகபிளும் இல்லை அவருக்கு. அவர்கிட்ட போய் என்ன டான்ஸ் ஆடி என்ன பிரயோஜனம்? அவர்கிட்ட போய் நൃத்தம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அவர்கிட்ட ஏதாவது புதுசா நான் சாக்லேட் வாங்கியிருக்கேன், பார்க்க அவனுக்கு குணமாக கட்டல அர்த்தம் இருக்கு. நோ, நத்திங் இஸ் கோயிங் டு எஃபெக்டிவ்.
எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கக்கூடியதான ஒரு நிலை அது. அப்போ இந்த மகாமோகம் அப்படிங்கிறது யாருக்கு உருவாகிறது? மோகம் என்றால் ஆசை, டிசையர்ஸ். டிசையர் தான் கர்மாவுக்கு காரணமாகிறது. கர்மா தான் வாழ்வுக்கு காரணமாகிறது. வாழ்வு தான் வாழறதுக்கும் வாழ்வை அறுத்து மோட்சத்தை அடைவதற்கும் காரணமாகிறது. அதுக்கு ரெண்டும் இருக்கு. பாம்பனுடைய நாக்காட்டமா ஒரே நாக்கில் ரெண்டு டிவிஷன்ஸ். அது மாதிரி நம்ம பிறந்ததுனால தான் நமக்கு வாழ முடியாது, வாழ்வு இல்லாமக்கிறதுக்கு தெரிகிறது வித்தை, விரக்தி வித்தையும் கற்றுக்க முடியாது. அதனால அதுக்கு மகாமோகத்தை உருவாக்கக்கூடியவள். மகாமோகங்கள் யாரு கொடுக்கிறா? நமக்கு பகவதி கொடுக்கிறார். பகவதி என்பவள் வந்து சொன்ன முன்னாடி ஐஸ்வர்யம், வீரம், கீர்த்தி, ஸ்ரீஞான, வைராக்கியம் இது ஆறும் சேர்ந்தவள் பகவதி. அந்த பகம் என்றால் சம்சாரம் அல்லது குடும்ப வாழ்க்கை, மனித வாழ்க்கை அப்படிங்கலாம் கூட அர்த்தம் உண்டு. இந்த வாழ்க்கையில் நமக்கு கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்ட் வர வேண்டுமானால் நமக்கு ஆசைங்கிறது ஒன்று இருக்கணும். இப்போ பெரிய ஒரு படிச்சு ஒரு பெரிய பதவியில் வரணும்னு ஆசை இருக்கிறதான வித்தியார்த்தி என்ன பண்ணுவார்? நல்லா படிப்பார், டே நைட் படிச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா ப்ராப்பராக எக்ஸாம் எல்லாம் எழுதி பாஸ் பண்ணி ஹை லெவல் அச்சீவ் பண்றான். அது ஆசை அவனோடு. இப்போ நமக்கு வைகுண்டத்துக்கு போகணும்னு ஆசை, என்ன பண்ண முடியும்? இறந்து போறதுக்கு 10 நாள் முன்னாடி இருந்து நாராயண மந்திரம் ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறது. எந்த மந்திரத்தை வேணா ஜபம் பண்ணிக்கலாம், அது வந்து அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. தகுதிக்கு ஏற்ற மாதிரி உள்ள உலகம் கிடைக்கும். வைகுண்டமா, கோலோகமா, இல்லை விருந்தாவனமா, இல்லை மகா கைலாசமா, இல்லை கைலாசமா, இல்லை இந்திரலோகமா, ஏதோ நமக்கு நம்ம அக்கௌண்ட்ல என்ன பாக்கி இருக்கோ அதுக்கு மாதிரி கிடைக்கும். ஆனா ஒரு பர்டிகுலர் உலகத்துக்கு போக முடியும். அந்த ஆசை தான் நம்மளை ஒரு இடத்துல வைக்கிறது. இப்போ நம்ம வந்து குருவாயூர் போனால் ஆசைப்படுறோம், தோட்டானிக்கிற கோவில் போனால் ஆசைப்படுறோம், சமயபுரம் மாரியம்மனை போய் பார்க்க ஆசைப்படுறோம், திருச்செந்தூர் முருகர் போய் பார்க்க ஆசைப்படுறோம். இங்கே உட்காந்து ஆசைப்பட்டு என்ன பிரயோஜனம்? இங்கே எது கிளம்ப வேண்டாமா? கிளம்பி அங்கே போய் ஃபிசிக்கலாக அங்கே போய் கியூ நின்று அடி வாங்கி உத வாங்கி 4 திட்டு கேட்டுண்டு இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியில் அங்கே போனால் ஒரு சிறப்பு வெளியே சொல்லி அங்கே ஒரு பிளாக் வாங்கி அதுக்கெல்லாம் அப்புறமா அந்த பிரைப் பண்ணி இதெல்லாம் முடிஞ்சு ஃபைனலாக சன்னிதானத்தை எத்த வேண்டியது. இந்த ஆசைக்கு ஒரு சக்தி தேவை. அப்போதான் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் அல்லவா? ஆசை மட்டும் இருந்தால் போறாது, ஆசையை நிறைவேற்றக்கூடியதான சக்தியும் திறமையும் நோஹவும் நமக்கு தேவை. ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கு, நோஹவ் கிடையாது, டெக்னாலஜி கிடையாது, ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சும்மா வெறுங்கையால் முழம் போடுறது இல்லையா இல்லையா? அது மட்டும் இருக்கு. நடக்குமா காரியம்? நடக்காது. ஸோ ஆசை நிறைவேற்ற வேண்டுமானால் அதுக்கு தகுந்த மாதிரியான திறமையும் வேணும், சக்தியும் வேணும், பிராரப்தமும் வேணும், செயல்படக்கூடியதான சக்தியும் தேவை, பொருளும் தேவை, எல்லாம் தேவை. இப்போ இதெல்லாம் யாரு கொடுக்குறா? இந்த அப்பிரத்யட்சமாக கூடியதான மாயாதான் அதையும் உருவாக்கி விட்டுருக்கா. நல்ல மாம்பழம் சாப்பிட்றோன்னு ஆசை, ஆல்போன்சா இல்லது இந்த சேலத்தில் நல்ல ஒரு மாம்பழம் வரும், அதுக்கு சாம்பார் மாம்பழம் சொல்லுவோம் நாங்கள் ஊர்ல எல்லாம். அந்த சாம்பார் ஒன்றா அமோகமாக இருக்கும். சேலத்து மாம்பழம் பாட்டையெல்லாம் கூட சினிமா பாட்டில் உண்டு. சேலத்து மாம்பழம், குழம்பு மாம்பழம் வரையணும் இருக்கு, கிளிமுக்க மாம்பழம் சொல்லி ஒன்று இருக்கு. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மாம்பழம் இருக்கு அல்லவா? அப்போ ஒரு குறிப்பிட்ட மாம்பழம் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா உகாண்டாவில் போய் உட்காந்து எனக்கு சேலத்து மாம்பழம் அப்படின்னா சும்மா சொல்லிட்டு இருக்க வேண்டிய பயப்படுற மாதிரி எங்கேருந்து கிடைக்க போகிறது? இப்போ நம்ம ஒரு பொருள் ஆசைப்பட்டோம்னா அந்த பொருள் எங்கே இருக்கு, எப்படி இருக்கு, எந்த சீசன்ல அது கிடைக்கும், எப்படி அதை கைப்பற்றலாம், இந்த நோகோ எல்லாம் தெரிஞ்சுட்டு முயற்சி பண்ணோமானா அந்த சேலத்து மாம்பழத்தை நம்மளால கைக்கூட முடியும். இது ஆசை மட்டுமல்ல, ஆசை அச்சீவ் பண்ணக்கூடியதா நோகோ ரெண்டும் இருக்கு. இதெல்லாம் கொடுக்கறது யாரு தெரியுமா? அந்த ஐஸ்வர்யம், வீரம், கீர்த்தி, ஸ்ரீஞான, வைராக்கியம் அப்படிங்கிற அந்த 6 சக்திகள் இருக்கு. இந்த 6 சக்திகளுடைய அதிபதியான அந்த பகவதி தான் கொடுக்குறான். இந்த பொருள் எல்லாம் சாஸ்வதமானதா? இல்லை, எல்லாம் மாயா சுரூபமானது. பார்க்கறதுக்கு அப்படி இப்படி இருக்கு. இது எல்லாமே மாயா தத்துவம் தான். இருந்தாலும் நம்மளால டு சம் எக்ஸ்டென்ட் அனுபவிக்க முடியறது. ஆனா அந்த அனுபவிச்சத்தை ஒரு தடவை சாப்பிட்டு திருப்தி வர மாட்டேங்கிறது, அதுதான் மாயை. ஒரு தடவை சாப்பிட்டு திருப்தி வந்து கொடுத்துனா அப்புறமா அதை திரும்ப மாட்டோம், நாம விரக்தி ஆயிடுவோம் இல்லவா? இல்ல அது இல்லாம திரும்ப திரும்ப அதையே சாப்பிடணும்னு தோன்றது அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் காரணம். ஸோ இதுதான் மாயாசக்தி. அதனால இங்க மகாமோகா அளவு கடந்த ஒரு மோகத்தை உருவாக்கக்கூடியதான அல்லது அளவு கடந்ததான ஒரு மோகம் என்பது இந்த பகவதி அப்படிங்கிற நாமம். நீதான் அந்த பகவதி, அதை கொடுக்கக்கூடியவள் நீதான். மகாதேவி, மகாசுரி. மகாதேவியானவள் நீ, சுரர்களுக்கெல்லாம் மகேஸ்வரியானவள், இந்திராணியாக இருக்கக்கூடியவள் மகாசுரி அப்படிங்கிறதான பேர். சுரன் என்றால் தேவன், சுரேந்திரன் என்றால் இந்திரன். அப்போ மகாசுரி அப்படின்றால் இந்திராணி என்ற தானம். சுரர்களுக்கெல்லாம் தேவி சுரூபமாக இருக்கக்கூடியவள் மகாசுரி. பிரகிருதிஸ்தம் ச சர்வஸ்யா குணத்ரய விபாவினி காலராத்திரீர் மகாராத்திரி மோகராத்திரிச்ச தாருணா. அடுத்த ஸ்லோகம். பிரகிருதிஸ்தம் ச சர்வஸ்யா, பிரகிருதியும் நீதான். சோ முதல்ல ஆரம்பம் என்னது? அப்பிரகிருதி, மூல பிரகிருதி, அப்புறம் பிரகிருதி,
அப்புறம் பிரபஞ்சம், இப்படி வரிசையா வரும். அப்ப பிரகிருதி அப்படின்றால் அப்பிரகிருதமானத்திலிருந்து பிராகிருதத்தை உருவாக்கினது. மூல பிரகிருதியிலிருந்து பிரகிருதியை உருவாக்குறது. 100ல இருந்து நமக்கு 10 தான் தேவை அப்படின்னா 10 எடுத்துக்கணும். அந்த 100ல இருந்து அந்த 10ல இருந்து பங்கு போட்டுக்கணும். 100 பத்தி கவலைப்பட வேண்டாம், அந்த பாக்கி இருக்கிற 90 பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நமக்கு சொல்லி இருக்கிற கொஸ்டின் மேத்தமெட்டிக்ஸ்ல வந்திருக்கிறது 10 எடுத்து 100ல இருந்து 10 எடுத்து 10 4 பேருக்கா நீ வீதிச்சு கொடு, அல்ல 5 பேருக்காக கொடு, எவ்வளவு கொடுப்பாய்? ஒருத்தருக்கு 2 கிடைக்கும், 2 10 முடிச்சு போ, சம்முக்கு ஆன்சர் வந்தாச்சு. இது போல மூல பிரகிருதிங்கிறது பூலம் லெவல்ல ஸ்ப்ரெட் ஆக கிடக்கிறது. அதுல இருந்து இந்த பூலோகத்துல வாழ வேண்டியதான சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்குறா. இங்க வாழக்கூடியவர்களுக்கு எல்லாம் ஆக்சிஜன் தேவை, ஃபர்ஸ்ட் ஃபுட்டு. அதுக்கப்புறம் அன்னம் தேவை. அன்னமே அன்ன வடிவத்துல ஆக்சிஜனே உடம்புக்குள்ள இறங்குறது. இதுக்கு முன்னாடி சொன்னேன் உங்களுக்கு 21% தான் ஆக்சிஜன் இருக்கு, 78% கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு சத்தியம் பட்டு அன்னம். அந்த அன்னஜம் வழியாகத்தான் ஆக்சிஜனே உடம்புக்குள்ள இழுத்துட்டு போறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்ப நம்ம சாப்பிடுறது அன்னம். வாயு இஸ் ஆல்சோ அன்னம். அதனால நம்மளுடைய ஜீவஸ்மரணைக்கு நம்மளுடைய ஜீவன் நம்ம உடம்பில் நிலநிற்க வேண்டுமானால் அதுக்கு சுவாசம் அந்த சுவாசமே அன்னஸ்வரூபமானது. அதனால கோஷங்கள்ல பிரதம கோஷம் அன்னமய கோஷம், அன்னமய கோஷம், மனோமய கோஷம், ஞானமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் அப்படிங்கிறதான பஞ்சகோஷாந்தர ஸ்திதாயே நமஹ லலிதா சஹஸ்ரநாமத்தில் வியாக்கியானம். அப்ப இந்த ஜீவாத்மா பஞ்சகோஷங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா அதுபோல சர்வம் இந்த அன்னத்துல ஆரம்பமாகிறது, அன்னத்திலே தான் முடிவும் செய்யும். குழந்தை வாய வெளியில வந்ததுமே கத்தப்போது எதுக்கு? அவிஞ்சி பால் குடிக்கிறதுக்காக. அதுக்கு உணவு தேவை, சாப்பாடு தேவை. கடைசியே நாளைக்கு கொண்டு போற நேரத்திலேயே வாய்க்கரிசி போட்டு அனுப்புவான். அப்பவும் அண்ணன் தான் அங்கேயும் கொடுக்கறது யாருக்கு? மகாவிஷ்ணுவான யத்னஸ்வரூபனுக்கு இந்த உடம்பை கொடுக்க போறது. அவருக்கும் ஆகூதியாக அவிஸ்வரூபமாக கொடுக்கறது உடம்ப. அப்ப எல்லாம் எங்க பார்த்தாலும் அன்னம் 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 அன்னம், அகமன்னம் 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 தான் எங்க பாரு, ருத்ரத்துல வரும். சோ சர்வம் அன்னமயமாக, வாயுவும் அன்னமயம்தான், அக்னியும் அன்னமயம்தான், எல்லாம் அன்னமயம்தான். உலகத்துல அன்னம்தான் சர்வம். அன்னபானேஷு சர்வதா அப்படின்னா வேதவச்சனம். இப்படி சர்வத்துக்கும் காரணமானது இந்த பிரகிருதி. பிரகிருதி அப்படின்னா ரிஃபைன்டு வே. இப்போ கச்சா எண்ணெய்க்கும் ரிஃபைன்ட் எண்ணெய்க்கும் வித்தியாசம் இருக்குல்லவா? இப்போ க்ரூட் ஆயிலுக்கும் பெட்ரோலுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அதுபோல ஒரிஜின் ஆயிலுக்கும் ரிஃபைன்ட் ஆயிலுக்கும் வித்தியாசம் இருக்குல்லவா? அதுபோல இந்த மூல பிரகிருதிங்கிறது க்ரூடு, நாட் இன் ரியல் டேர்ம், அர்த்த அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும் சொல்றேன். அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்ததான ரிஃபைன்டு வேர்ஷன் தான் பிரகிருதி. அப்ப இந்த பிரகிருதியில 49 வாயுக்களால சூழப்பட்டது. அப்புறமா இங்க பூமி, மண்ணு, அப்புறமா இந்த ஜலம், அக்னி, வாயு, இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் வச்சு இங்க ஒவ்வொரு ஜீவராசிகள் ஒவ்வொரு விதமாக வாழும். இதுக்கு மொத்தமா சேர்ந்த பேர் தான் பிரகிருதி. சிஸ்டமேட்டிக் வே ஆஃப் லிவிங், அதுதான் பிரகிருதி. அப்ப பிரகிருதிஸ்துவம், பிரகிருதியில வாழக்கூடியவள், பிரகிருதியை உருவாக்கினவள், பிரகிருதிக்கு காரணமானவள். ச சர்வஸ்யா, எல்லாம் பிரகிருதியிலிருந்து ஆரம்பிச்சு 36 தத்துவங்கள்ல நம்ம ஆரம்பிப்போமே ஜீவாத்மாவுடைய சஞ்சாரத்துல, என்னுடைய வியாக்கியானத்துல. அதுபோல பிரகிருதியில ஆரம்பிச்சு சர்வஸ்ஸஹா, பிரகிருதியிலேருந்து சர்வஸ்வவும் குணத்ரய விபாவனி, இந்த பிரகிருதியில் இருக்கிறதான அனைத்து பொருள்களும் இந்த 3 குணங்களுக்கு உட்பட்டவதுதான். ஐதர் சத்துவகுணம் அல்லது தமோகுணம் அல்லது ரஜோகுணம். இந்த 3 குணங்கள் இல்லாத ஒரு பொருள் உலகத்துல இல்லை. ஏதாவது பொருள் உண்டு அப்படின்னா அது குணம் இருக்கு. அதனால பகவான் நாமாவை சொன்னமான லிமிடேஷன்ஸ் உண்டு, அது குணத்தை சேர்ந்தது. பகவான் நாமத்துக்கும் அதீதமானவன் அப்படிங்கிறதான நிலைதான பிரம்மம். குணாதீதான லலிதா சஹஸ்ரநாமத்துல சர்வாதீதா சமாத்மிகாயே நமஹ லலிதா சஹஸ்ரநாமம். அப்படி பிரகிருதிஸ்துவம் ச சர்வஸ்யா, பிரகிருதியிலிருந்து ஆரம்பிச்சு சர்வமும் நீதான். குணத்ரய விபாவினி, அதை திரிகுணஸ்வரூபமாக நீ விபாவனம் பண்ணி வச்சிருக்காய், மாற்றப்பட்டிருக்காய். இது இன்னது அது அன்னது அப்படி இப்படின்னு விவாகம் பண்ணி வித்தியஸ்தமான கல் இப்படி இருக்கணும், மண் இப்படி இருக்கணும், செடி இப்படி இருக்கணும், கொடி அப்படி இருக்கணும், மாமரம் இப்படி இருக்கணும், வாழை மரம் இப்படி இருக்கணும், மனிதன் இப்படி இருக்கணும், இந்த கான்டினென்ட்ல இருக்கிற மனிதன் இப்படி இருக்கணும், அந்த கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய மனிதன் அப்படி இருக்கணும், எல்லாம் விபாவனை பண்ணினவள் தேவி. விபாவனி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வார்த்தை. காலராத்திரி மகாராத்திரிகி, காலனுக்கு ராத்திரியானவள், காலனுக்கு இரவு கல்பிக்கக்கூடியவள், காலனுக்கு முடிவு கட்டக்கூடியவள். காலம் என்றால் சமயம். கா லா ஆரம்பம் கடைசி, லா அப்படின்னா லயம் கடைசி, கா அப்படின்னா ஆரம்பம் பிரம்மா. இந்த காலா அப்படின்னா ஆரம்பத்துக்கும் கடைசிக்கும் நடுவே இருக்கிறதானது, அதுதான் வாழ்வு என்கிறதான விஷ்ணு. சர்வ வியாபியாக இருக்கக்கூடியவர் அப்படி இல்லாதான். அப்ப காலராத்திரி மகாராத்திரி, காலராத்திரிக்கு மகாராத்திரியானவள். அப்பா இப்போ ராத்திரியை பத்தி நிறைய வியாக்கியானம் பண்ணி வேண்டியிருக்கு. ராத்திரி இருக்கு, மகாராத்திரி இருக்கு,
சிவராத்திரி இருக்கு, நவராத்திரி இருக்கு, மகாராத்திரி இருக்கு, காலராத்திரி இருக்கு. இப்படி ராத்திரிகளுக்கு பலவிதமான அர்த்த மகாத்மங்களோட செய்திருக்கிறது ராத்திரி அப்படிங்கிறதான சப்தம். அப்போ என்ன சொல்லி வந்தார் அப்படின்னா, காலராத்திரி மகாராத்திரி, காலராத்திரியாகவும் மகாராத்திரியாகவும், மோகராத்திரிச்ச தாருணா. மோகராத்திரி நான் சொன்னில, அந்த ராத்திரி சொல்ல ஆரம்பிச்சா எண்ட்லெஸ்ஸா இருக்கும், நிறைய ராத்திரிகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு ராத்திரியும் வியாக்கியானம் பண்ணா மணிக்கணக்கில் போயிட்டே இருக்கும். நம்ம ஜெனரலா தெரிஞ்சு வச்சுப்போம். மோகராத்திரிச்ச தாருணா, மோகராத்திரி ரொம்ப முக்கியமான ஒரு ராத்திரி. சிவராத்திரி எல்லாருக்கும் தெரியும், மகாராத்திரி எல்லாருக்கும் தெரியும். மோகராத்திரிங்கிறது, மோகம் என்றால் ஆசை, கனவு, எண்ணம், இப்படிங்கிறத அர்த்தம் எல்லாம் உண்டு. தேவை, இப்படி அர்த்தங்கள் சொல்றது. சக்தி வந்து சிவன் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு முகூர்த்தம், அது மோகராத்திரி. இறைவன் காலாகல விஷத்தை உண்ட பிறகு அவருக்கு என்ன ஆயிடுமோ ஏதாயிடுமோ அப்படிங்கிறதான கவலையில மோகப்பட்டு இருந்தார்கள். இது ஒரு மோகராத்திரி. கிருஷ்ண பரமாத்மா ராதாதேவியும் சகிதம் விருந்தாவனத்துல வந்து இரவு நேரங்கள்ல அவர்கள் இந்த கர்ப்பா நிறுத்தம் ஆடி நல்ல உல்லாசம் செய்வார்கள். எல்லாருக்கும் தெரியும் இந்த மகத்துவம், அந்த கோபிகா விற்த்தாந்தம். அதை சொல்ல ஆரம்பிச்சா நாக்கு திணறும், சொல்ல முடியாது. அவ்வளவு ஆனந்தகரமான ஒரு இந்த விருந்தாவன மகாத்மியம். அங்க ராதாதேவி கோவித்துக் கொண்டு கொஞ்சம் கிளம்பி விடுறா. கிருஷ்ணன் வந்து கொஞ்சம் ராதாவை டீஸ் பண்ணி பார்க்கிறார். ராதாதேவி வனத்துல ஒரு சைட்ல போய் உட்காந்துட்டு கோவத்தை காட்டிக்கிறான். நான் கோவப்பட்டு இருக்கேன், உங்கள்கிட்ட ஐம் லிட்டில் அப்செட் வித் யூ பிகாஸ் யூ டச் த அதர் கேர்ள், யூ கிஸ் திஸ் கேர்ள், யூ ஹக் தட் கேர்ள், இப்படின்னு ஒரே மண்டை குழப்பம், ஆங்ஸைட்டியில போய் உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன். ராதா போனப்ப ராதாவுடைய முக்கியமான இந்த தோழி மாதிரி போயிட்டான். மைண்ட் யூ, ராதாதேவி வந்து கிருஷ்ண பரமாத்மாவோட சீனியர், கிருஷ்ணனை உட்கல்ல வச்சுட்டு போறவள். அப்படி நினைச்சு பார்க்கலாம் அவ்வளோ ஏஜ் டிஃபரன்ஸ். எப்படியோ அந்த தேவி வந்து, ஐயோ நாம் பை மிஸ்டேக் நம்ம வந்துட்டோம், கோவிச்சுண்டு வந்திருக்க கூடாது. என்னதான் இருந்தாலும் கிருஷ்ணன் ஆண் அல்லவா, ஆணுக்கு வைராக்கியம் ஜாஸ்தி அல்லவா, கொஞ்சம் அதிகம் அல்லவா. அவன் நம்ம வரலைன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து பெரிய போஸ்ட் காட்டிட்டு வெளியில வந்துட்டோம். எப்படி என்ன தேடி வருவான் இவன், எங்கேயும் போக மாட்டேன் என்ன விட்டு அப்படின்னு வந்துட்டோம். ஒரு என்ன இல்ல, ஒரு அது சரியான வார்த்தை வர மாட்டேங்கிறது, ஒரு அசட்டு தைரியத்துல வந்துட்டோம். கோவத்தை காட்டின்னு வந்துட்டோம். ஏன்னா ராதாதேவியோட கோபத்தை கிருஷ்ணாலே தாங்கிக்க முடியாது. ராதா சரியான கோபத்தை காட்ட மாட்டான். கோபம் இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ண பாவிச்சுக்கிறான். அது வந்து அமோகமா எழுதுறதுக்கு யாரு இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்? ஒடிசா மாநிலத்தில் இந்த மகாத்மா ஜெயதேவி கவியை தவிர வேற யாராலும் எழுத முடியாத மாதிரி அந்த பாவனையை. அப்ப கோவித்து கொண்டு வந்து உட்காந்துடுறா. கிருஷ்ணன் வருவார் வருவார் வருவார், மோகராத்திரி கொண்டாடுறா. இன்னைக்கு இரவு பூராவும் கிருஷ்ணன் வருவான் வருவான் வருவான். இல்ல நான் போயிட்டு சாரி கிருஷ்ணா நான் சொல்லிட்டு மாதிரி நான் சொல்லக்கூடாது. ஒண்ணு நான் சீனியர், ரெண்டு வந்து நான் ராதா ராணி. புரியுறதா? நான் அப்படி நான் இப்ப நான் அழகனுடைய சிகரன் நான் தான், என்னோட செல்வாக்கள் மயங்கித்தான் கிருஷ்ணனே இருக்கார். அப்படி என்னெல்லாமோ பாவனைகள். இது எல்லா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் காதல் காலங்கள்ல இருக்கிறதான ஒரு மாற்றங்கள். அதெல்லாம் அப்படி எல்லாம் நினைச்சிட்டு ஒரு மோகராத்திரியை அனுபவிச்சு விடுறான். அங்க நாமளும் மோகராத்திரி கொண்டாடுகிறோம். தியான நேரங்கள்ல யோக நேரங்கள்ல எல்லாம் மோகராத்திரி கொண்டாடுகிறோம். இப்படி மோகராத்திரி தாருணாக, மோகராத்திரியை உருவாக்கக்கூடியவள். மோகராத்திரி இல்லாமல் போனா சிருஷ்டிங்கிறது ஒண்ணு உருவாகாது உலகத்துல. இப்போ ஜராசந்தனுடைய கதை நீங்கள் எல்லாரும் படிச்சு பார்த்துருப்பேன். கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவார், ஜெரையினால வளர்க்கப்பட்டதான ஒரு நல்ல பையன். அவனுக்கு ஆசுரி அவள் வளர்த்துருக்கான், அது அசுரன் அவன். அவனுடைய உடம்பு ரெண்டா கிழிச்சு போடுற நேரத்துல எஸ்கபிஸ்கா எல்லாம் போடுவார். அது ரெண்டு தந்து ஒட்டிக்கு, ரெண்டையும் திருப்பி போட்டாதான் ஒட்டிக்காம அப்படி நிற்கும். அப்ப கிருஷ்ண பரமாத்மா வந்து ஒரு தென்னை மரத்துல இருந்து ஒரு ஏலையை பிச்சு அது ரெண்டா கிழிச்சு ரெண்டு பக்கமா போடுவார். அதுக்கப்புறம் ஒட்டாது. அது மாதிரி கணவன் மனைவி வந்துட்டு இந்த ஜராசந்தன் ஆட்டமா படுத்துன்னு விடுவார். ஒண்ணு இந்த பக்கம் பார்த்து படுக்கும், ஒன்று அந்த பக்கம் பார்த்து படுக்கும். அங்க என்ன சூன்யம் தான் இருக்கு. அந்த இடத்துல இருக்கும் காலராத்திரி தான் இருக்கு. மோகராத்திரி அமைய வேண்டுமானால் இரண்டு பேரும் நேருக்கு நேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் பார்த்து படுத்தா தான் அந்த மூச்சு காத்து வரதே, நம்ம மனசுக்குள்ள இருக்கதான் எண்ணங்கள் மூச்சு காத்து ஒண்ணுக்கொண்ணு, அந்த கணங்கள் ஒண்ணுக்கொண்டு சிங்க்ரனைஸ் ஆகிக்கும், ஒண்ணுக்கொண்ணு பந்தனத்துல ஏற்படும். அப்படிதான் ஆசாபாசம் உருவாகும், அப்படி மோகம் உருவாகும், அப்புறமா ஆலிங்கனம் உருவாகும். அப்படிதான் சிருஷ்டியினுடைய ஆரம்ப கதை ஆரம்பமாகிறது. பிரபஞ்சத்திலையும் இதே தான் நடக்கிறது. அது பிரபஞ்சத்துல என்ன நடக்கிறதோ அதெல்லாம் மனிதனுடைய உடம்புக்குள்ள நடக்கும். பிரபஞ்சத்துல என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்படுகிறதோ அதெல்லாம் மனிதனுடைய உடம்புக்குள்ள மாற்றத்தை அனுபவிக்க முடியும். பிரபஞ்சத்துக்கும் மனிதனுக்கும் பெரிய ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறதான ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியதான் இந்த ராத்திரி சூக்தத்துல மட்டும்தான் அம்பாள் இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சி இந்த இரவு நேரங்கள் நடத்துறா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாது. அதனால்தான் பிரகிருதிஸ்வம் ச சர்வஸ்யா குணத்ரய விபாவினி காலராத்திரி மகாராத்திரி மோகராத்திரிஷ்ட தாருணாக. அதை அமைச்சு கொடுக்கக்கூடியவள், தாருணி இருக்கக்கூடியவள், அனுபவிக்க வைக்கக்கூடியவள். இனிமே ஒரு 6 ஸ்லோகம் இருக்கு, அடுத்த வருஷத்துக்கு
ஹரஹர நம பார்வதீபதே ஹரஹர மகாதேவ சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்த கோவிந்தாம் பராசக்தி மாதா கி ஜெய் சர்வம் ஜெகதமார்ப்பணமஸ்து ஹரி ஓம்.